Let's start the class now. Thank you very much. ரொம்ப நன்றி எல்லாம் வரதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா இது எல்லாரும் சக்தி கோள் இருக்கு. இந்த சக்தி கோளுக்கு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு நம்ம எப்படி ஹீல் பண்ணா நம்ம ரொம்ப டீப்பா அத ஆழமா போயிட்டு கத்துக்க போறோம். இதான் காஸ்மிக் ஜியோமெட்ரி. இது பேர் வந்து தி டிவைன் காஸ்மிக். தமிழ்ல போட்டுருக்காங்க. தெய்வீக அண்ட வடிவியல். தெய்வீக அண்ட வடிவிகள் அப்படியும் எழுதிருக்காங்க. எங்களுக்கு வந்து காஸ்மிக் ஜியோமெட்ரி அவ்வளவுதான், சிம்பிள். கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கீங்களேன் அவ்வளவுதானே. இந்த ஹீலிங் வான் அதை விட்டு கூட எல்லாம் சும்மா ஹீலிங் வான் இங்க வாண்டிங்க அவ்வளவுதானே. ரைட்டு, நெக்ஸ்ட் இதே மாதிரி வாண்டு இங்கே எனர்ஜி வரும், தீராத எனர்ஜி. இது ஒண்ணு போல அப்படியே பச்சைக்கால் பாடுக்கு வேலை செய்யும். ஆனா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். எப்படின்னா சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்ன பண்ணணும், சக்ரா ஹீல் பண்ணும். எந்த சக்ரா? சோலார் பிளெக்ஸா, நேப சக்ரா, செக் சக்ரா. அப்புறம் முடிச்சுட்டு நீங்க பண்ணலாம். என்னோட பேங்க்ரஸ் ஹீல் பண்ணுங்க. பேங்க்ரஸ் தமிழ்ல வந்து கனியம், கிட்னி ஹீல் பண்ணுங்க. அந்த மாதிரி இருதயத்தை ஹீல் பண்ணுங்க, ஹார்ட்டை ஹீல் பண்ணுங்க சொன்னோம். சொன்னாங்க கண்ணுக்கு போய் அங்க கணக்கா இங்க வச்சாலே போதும், வேற ஒண்ணும் செய்யல. இங்க வைக்க வேண்டாம், இங்க வைக்க வேண்டாம், இப்படி வச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க தேவைப்படுது. ஓகே, ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம். இது பேர் வந்து போரபடு. இது இந்தோனேஷியால இருக்கு. நான் என்ன பண்ணேன், ரொம்ப காலம் ஒரு வாட்டி போனவன் இன்னோட இவ்வளவு ஜாமா இவ்வளவு பெரிய இடம் கட்டி போட்டாங்க. எது கட்டினாங்கன்னு நானும் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சேன், எல்லா பௌர்ணமியும் நாங்க போனோம்னு. எல்லா பௌர்ணமியும் நாங்க போனோம். எல்லா பௌர்ணமியும் நான் போனேன். இது எந்த ஊர்ல இல்ல, இந்தோனேஷியால இருக்கு. அந்த காலத்துல 2 ஃபிளைட் எடுக்கணும். 7 மணிக்கு ஃபிளைட் எடுத்துட்டு அங்க போய் ஜக்காத்து செஞ்சுட்டு 5 ஹவர் வெயிட் பண்ணோம். கனெக்ஷன் ஃபிளைட். இன்னைக்கு நேரா ஃபிளைட் போகுது, ஏஷியா வந்து நேரா போகுது. அந்த காலத்துல 2 ஃபிளைட் 5 ஹவர் வெயிட் பண்ணி போய் சேருது. அங்க போயிட்டு 5 மணிக்கு போய் சேருவோம். ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த காலங்காத்தால 6 மணிக்கு இருந்துச்சு இங்க போவோம். முடிச்சுட்டு நைட்ல இன்னொரு கோயில் இருக்கு பரம்பனன், அந்த கோயில் போய் அடுத்த நாள் திரும்பி வரும். ஒரு மாசத்துல 3 நாள் போய் ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அங்க போயிட்டு ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் 82 பௌர்ணமி நான் போயிருக்கேன், 82 ஃபுல் மூன். ஆனா நிக்காம ஒரு கேப் இல்லாம 69 பௌர்ணமி நான் போயிருக்கேன். போயினோடனே அவங்களே சொன்னாங்க, அவங்க போதும்பா நீ வந்து இப்ப உலகத்தை சுத்தி சொன்னாங்க. ஆரம்பிச்சேன். எல்லா ஊருக்கும் போனேன், மெக்சிகோ போனேன், இங்க போனாங்க, இந்தியாவுக்கு போனேன், அடிக்கடி போறது. ஆனா அதே டைம் நான் வேலையை செய்யணும், சம்பாதிக்கணும். அந்த சம்பாதித்த காசுலாம் எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊர்லாம் போயிட்டு நான் பார்த்து இந்த ஓனை கொடுக்க போகணும். இந்த ஓனை கொடுத்தாங்க எங்கள்கிட்ட, திருப்பி அந்த ஓனை உங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களோட பெரிய எண்ணம். 35 பௌர்ணமி கழிச்சு இந்த ஓன் எனக்கு கழிச்சிச்சு. 35 பௌர்ணமி கழிச்சு இந்த ஓன் எனக்கு கழிச்சிச்சு. சரிங்களா? அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஓன் கொடுக்கும். இந்த மாதிரி ஓன்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுக்கும். ரைட்டா? வெள்ளை ஓன் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த பர்பிள் கலர் ஓன், ஊதா கலர் ஓன் வந்துட்டு என்னைக்கு நான் கிளாஸ் நடத்தும் போது நான் கொடுப்போம். இந்த பச்சை கலர் வந்து இந்த நேச்சர் பீயிங்ஸ், அதாவது இயற்கை உற்பத்திகள், அந்த மாதிரி கிளாஸ் நடத்தும், நேச்சர் பீயிங் கிளாஸ் நடத்துவோம். அந்த மாதிரி இந்தியாவில் பவானிக்கு நடத்திருக்கோம், பவானியில இடம் இருக்கு, சென்னையில் நடத்திருக்கோம். அந்த மாதிரி நடக்கும் போது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த காசு கொடுப்போம். இது வந்து இயற்கையை பிளஸ் பண்ற ஒரு வாண்ட். சரிங்களா? ரைட், வெரி குட். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கு. இப்ப நேரா போயிடலாம். அந்த காலத்துல இப்படி போயிட்டு இப்படி போறோம். இப்ப நேரா சோ இமேஜின் 82 பவுண்ட் எவ்வளவு காசு பண்ணி போயிருப்பேன் அந்த காலத்துல. ஃபிளைட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இப்ப ஃபிளைட் ரொம்ப சீப்பு. அந்த காலத்துல ஃபிளைட்லாம் ரொம்ப ரொம்ப விலை. ஆனா போனோம், இது ஒப்பந்தம் பண்ணோம். அந்த மாதிரி போய் தட்டி எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க கேட்டு கடைசி நேரத்துல இத கொடுத்தாங்க. தப்பா போய் செய், நாங்க உனக்கு பின்னால துணையா இருப்போம். ஸோ எனர்ஜிலாம் இது இருக்கிற வணி எனர்ஜிலாம் எல்லாமே இங்கே இருந்து வருது. இதுதான் போரபடு இந்தோனேஷியா. இது வந்து ஒரு புத்தர் கோயில் இல்ல, இங்க யாரும் கும்பிட மாட்டாங்க, யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க. ஒரு நினைவு சின்னம். 1000 வருஷம் மேல முன்னு கட்டினது. அந்த கட்டும் போது இந்த மாதிரி கட்டும் போது யார் கட்டினா, ஜாவாக்காரங்க இந்தியாக்காரங்க ஐடியா கொடுத்தாங்க. அவங்க உட்காந்து இதெல்லாம் கட்டினாங்க, சூப்பரா கட்டினாங்க. எல்லாமே
ஒரு 500 இந்த மாதிரி இருக்கு. ஓகே சரிங்களா? இது வந்து முன்னுக்கு இந்த மாதிரி மாடி மாடி மாடியா போவோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சண்டி. நம்ம தான் இந்த போல இது உள்ளுக்குலாம் ஒரு புத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி 504 புத்தர் வந்து அங்க இருந்து இருக்காங்க. 504 புத்தர் வந்து அங்க உள்ளுக்கு இருக்காங்க. 504 அதாவது 504 காஸ்மிக் பீயிங்ஸ் ஆஃப் போரோபுதூர். இந்த மாதிரி சொல்லும் போது அந்த எனர்ஜி அவங்க வந்து ஹீலிங் பண்ண வருது. அவங்க பேர் தான் காஸ்மிக் பீயிங்ஸ் ஆஃப் போரோபுதூர். சரிங்களா? அந்த மாதிரி மேலே பார்க்கும்போது 45 மீட்டர் ஹைட்டு, வேல்த் வந்து 23 மீட்டர். 125 மீட்டர் 120 மீட்டர் 120 மீட்டர் லென்த். சரிங்களா? 125 இது ஸ்கொயர். 4 என்ட்ரன்ஸ், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே அதே மாதிரி உள்ளுக்குலாம் ஒரு புத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி 504 புத்தர் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே வேற வேற முத்ரா. இந்த மாதிரி முத்ரா, 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 இந்த மாதிரி முத்ரா. இதெல்லாம் வேற ஒரு முதிரைக்கு போட்டு எல்லாமே உட்கார்ந்துருப்பாங்க. அங்கேருந்தா இந்த வாண்டுக்கு எனர்ஜி வருது. அதாவது நீங்க ஒரு பக்கா ஹிந்து, நான் இதை நம்பிக்கலாம், இந்த வாண்டை நீங்க உங்களுக்கு தேவையில்லை. புத்தர் வந்து இந்தியால இருந்தவரு. புத்தர் இந்தியால உள்ளவரு. என்ன கத்து கொடுத்தாரு? அந்த 8 fold path. நல்லதா செய்யுங்க, நல்லதா பாருங்க, நல்லதா பேசுங்க, நல்லதா கேளுங்க, அதான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா யாரும் அவர் கேட்கல. அதனால அவர் எத்தி போடாது விளையாடுறாங்க. அவர் எங்க போட்டாரு? பர்மாக்கு போனாரு, ஸ்ரீலங்கா போனாரு. அவரோட டீச்சிங் அவரு போல அவர் கத்து கொடுத்தா அவங்க பாய்ச்சிட்டாங்க. தாய்லாந்துல, கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா, அங்கதான் ரொம்ப பெருமை. இன்னைக்கு உலகம் பூரா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அதாவது அவர் என்னன்னா மனிதனோட கஷ்டத்தை எப்படி போக்குறது கண்டுபிடிச்சு கத்து கொடுக்க வந்திருக்காரு. அவ்வளவு பண்ணாரு. அவர் மாதிரி போய் தியானம் பண்ணுங்க, போய் பிச்சவங்க, அவரு சொல்லவே இல்லை. இவங்க ஒரு சில பேர் போய் அந்த மாதிரி பைத்தியக்காரங்க வேலை பண்ணுங்க, அதெல்லாம் செய்ய அவசியமே இல்லை. என் டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கும். இந்த முத்ரா வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி உள்ளுக்கு இருக்கும். உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லா இருக்கும். சூப்பரான வியூ. அந்த மாதிரி நம்ம செய்வாங்க. ஓகே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, கும்பத்தூர்ல, ஒரு 30 கிலோமீட்டர். இது பேரு பிராம்பணன். இது வந்து திருமூர்த்தி. அதாவது புத்தா வரது முன்னுக்கு ஹிந்து கத்துங்க. அதாவது விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவா, நந்தி, ஹம்சவாணி, கருடன், மகாகாளி, அகஸ்தியர், துர்கா, கணேசா ஃபுல்லா இருக்காங்க. எல்லாம் அது சம்பந்தப்பட்டவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஆனா இது சுத்தி வந்து 240 சின்ன ஸ்தூபாஸ் உள்ளுக்கு போய் தியானம் பண்ண இந்த மாதிரி இருக்கும். 240 ஃபுல்லா தியானம் பண்றதுக்கு. அவங்க அந்த கதை அந்த முஸ்லிம்காரன் வந்த பிறகு இதான் யாரும் கவனிக்காம போயிட்டு எல்லாம் இடிஞ்சு உடஞ்சு கிடக்குது. அந்த இது வந்து 1700 வருஷம் முன்னு கட்டுது. 1700 வருஷம் முன்னு கட்டுது. அதாவது எங்கேயுமே இல்லாத ஒரு ஜாமா இருக்கு. இங்க உள்ளுக்கு வந்து சிவா வந்து லிங்கம் இல்ல, ஒரு ஸ்டாச்சு. லிங்கமே இல்ல, ஸ்டாச்சு. 18 அடி ஸ்டாச்சு வந்து உள்ளுக்கு வந்து சிவனோட. அது இந்தியாலாம் வந்து லிங்கம் லிங்கம் லிங்கம், அங்க லிங்கமே இல்ல. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பிராணா ஹீலிங். அதாவது பிராணா ஹீலிங் வந்து இந்த வாண்டு வச்சுதான் நீங்க செய்ய போறீங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த வாண்டு தான் அந்த கனெக்ஷன் கொடுத்து அந்த ஹீலிங் நடந்து காமிக்கும். அவ்வளவுதான் இந்த வாண்டு. ஓகே சார், இந்த வாண்டு தான். ரைட். நெக்ஸ்ட் வேற ஒண்ணு இல்ல. நீ கையை பாய்க்க கூடாது, நீங்க பாய்க்க கூடாது, மந்திரம் சொல்ற இந்த மந்திரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வாண்டு வச்சு சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன், சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்ன குணப்படுத்துமோ அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ரெண்டே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனா வேற வேற மாதிரி வரும். பிகாஸ் சக்ராஸ் இருக்கும், பாத சக்ரா, கை சக்கரா, கால சக்கரா, மூட்டு சக்கரா, இதெல்லாம் சக்கராஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கத்து கொடுப்போம். சரிங்களா? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஹீலிங் அண்ட் யூ. ஹீலிங் அண்ட் யூனா நீங்களும் குணப்பட்டு என்ன தமிழ் போட்டு சார், நீங்களும் குணப்படுத்தலாம். நீங்களும் குணப்படுத்தலாம். நீங்களும் குணப்படுத்தலாம். ஹீலிங் அண்ட் யூ, அதாவது நீங்களும் இந்த ஹீலிங்கும். அவ்வளவுதான். நம்பர் 1. ஓகே, நம்ம எல்லாரும் ஹீலர் ஆக முடியும்.
5 வயசு குழந்தைல இருந்து 90 வயசு கிழவன் கூட சாரி வயசானவர் தப்பு. நானும் கிழவனாக போவேன் தப்பு. வயசானவர் நான் தமிழ் மாறாத சொன்னல உங்களுக்குலாம் கேட்கறீங்களா? நான் 5 வயசு யங் சில்ட்ரன் சின்ன பிள்ளைங்க 90 வயசு மேல வயசானவர் கூட இதை செய்யலாம். நோ ப்ராப்ளம். யாரும் பிடிச்சிக்கலாம். நோ ப்ராப்ளம். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆத்மா தானே. உடல் தான் வயசு, ஆத்மாக்கு வயசு இருக்கா? அது பாடு போயிட்டே இருக்கும். ஆத்மா வயசு வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன், தெரியக்கூடாது. அதாவது இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தன்மை இருக்கு. எல்லாத்துக்கும் குணப்படுத்த தன்மை இருக்கு. everyone has எல்லாத்துக்கும் குணப்பட தன்மை இருக்கு. எல்லாரும் முடியும். எனக்கு முடியாது, அவர் சீனியரு, அதெல்லாம் பேச்சு இல்ல. ரொம்ப ஹீலிங் பண்ணுங்க அவ்வளவுதான். எல்லா ஹீலிங்கும் சிம்பிள். அவர் சீனியரு, அவர் மாஸ்டரு, அவர் வந்து பேர், அவர் ஆச்சாரியாரு, அதெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் ஹீல் பண்ணலாம். நான் ஃபவுண்டரு, நீங்க ஹீலர், அவ்வளவுதான். சில பேர் சில வேலை கொடுப்பாங்க, அவங்க பேர் வாலண்டியர்ஸ், அவங்க டீச்சர், அவ்வளவுதான். நீங்களும் வாலண்டியர் ஆகலாம், நீங்களும் டீச்சர் ஆகலாம். வெரி சிம்பிள். நாங்க யாரும் வந்து இதான் பண்ணோம், அவரு சீனியர், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் சீனியரு அந்த மாதிரி சில பேர் பேசுறாங்க, ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பேசுவேன் ஹீலிங் அப்படியே காண போயிடும். பிளீஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை பண்ணா அப்படி என்ன சீனியரு? அது அவ்வளவு பேர். அந்த ஆத்மா சம்பந்தப்பட்டது. ஒரு 5 வயசு குழந்தை ஹீல் பண்ணா அந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட ஏதோ போன பிறவில இது கனெக்ஷன் வந்து அவங்க வருவாங்க. அதாவது அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைங்களை வந்து நிப்பாட்ட ஸ்டாப் பண்ண கூடாது. ஓகே ரைட்ங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பரிசு இல்ல, இது பரிசு. சிம்பிள் டெக்னிக். அந்த டெக்னிக்கை தான் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். அந்த டெக்னிக் வச்சு நீங்க கத்துக்க போறீங்க, நீங்க ஹீல் பண்ண போறீங்க. இது ஒரு பரிசு இல்லை. இட்ஸ் நாட் a gift தான். ஓகேங்களா? ஓகே, எல்லாரும் இது நாங்க ஃப்ரீயா தான் கொடுக்கிறோம். எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, யாராவது வித்தாக்கா அங்க ஓடி போயிடுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதான் என்ன சொல்லுவோம், எப்பா இவன் விற்கிறான்ப்பா, அப்படியா, அவனே காணா போயிடுவான். சில பேர் மெனக்கட்டு இதை போய் செஞ்சிருக்காங்க, அது வேலை செய்ய தெரியல, அது வேற லெவல் வேலை செய்யும். 2 பேர் செஞ்சிருக்காங்க. ஏன் தான் சரி எனக்கே தெரியல. நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம், அவங்க போட்டு ஏன்டாப்பா எனக்கு நான் கொடுத்துருப்பாங்க. டேய் கொண்டு போ, 10 100 பேர்னா போ, அந்த 100 பேர் கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன் தான் காசு கொடுத்து சொந்தமா செஞ்சுக்கிட்டு ஏன் தான் போறேன் எனக்கே தெரியல. மனிதர்கள் என்ன பாட்டு போடுவோம் சார்? எல்லா மனிதமும் பாட்டு வருவேன். மனித கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் தான். எல்லாம் காய்கா கூட்டம், காய்கா கூட்டம் எல்லாம் கிளம்பிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க உங்களுக்கு வந்து இதை கத்து கொடுக்க வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு ஹீல் பண்ண வரல, குணப்படுத்த வரல. நாங்க வந்து உங்களுக்கு கத்து கொடுக்க. ஏன் நீங்க கத்துக்கிட்ட நீங்க சொந்தமா செஞ்சுக்கலாம். இன்னொரு 10 பேருக்கு போயிட்டு நீங்க சொல்லி கொடுக்கலாம். அதான் எங்களுக்கு வேண்டியது. சொல்லி கொடுக்கலாம், 10 பேருக்கு ஹீல் பண்ணலாம். அதான் எங்களுக்கு வேண்டியது. உங்க கர்மத்தை நீங்க பாத்துக்கீங்க. எவ்வளவு ஹீல் பண்ணும் அவ்வளவு கர்மா வர போகுது, அவ்வளவுதான். சரிங்களா? கர்மாவும் குணப்படுத்துற தலைமையும் நம்பர் 1. அதாவது உங்க கெட்ட கர்மா வந்து உங்களுக்கு வந்து நோய் கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும், பல மாதிரி பிரச்சனை கொடுக்கும். நீங்க வந்து தெரியாத ஒரு வியாதியில நீங்க கஷ்டப்படுவீங்க. அதான் கர்மா. ஆனா எங்களுக்கு நாங்க வந்து உங்க ஹீல் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல கர்மா வரும். அதாவது அவங்க கும்பிடுறான், கடவுளே எனக்கு பசி இருக்குப்பா, நான் சாப்பாடு ஒண்ணுமே இல்லையே, கடவுளை கேட்கிறான். நீங்க போய் செய்யும் போது கடவுளே வந்து செய்யுமாறு நீங்க சபை கொடுக்கா, எப்பா என்னப்பா நீ கடவுள் மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை வாழ்ந்து வரும். ஏஸ் உங்க அனுப்புறது கடவுள் தான் அனுப்புவாரு. நீங்க போயிட்டு நல்லா இருக்கானே நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு காசு இல்லையே, இந்த மாதிரி சொல்லும் போது கடவுள் ஓடி போயிடுவாரு. அந்த எனர்ஜி வராது. ரிமெம்பர் திஸ். நீங்க மனசால நினைக்கணும்னா இது நடக்கும். உங்க கர்மா. நீங்க என்னைக்கு போய் யாரும் ஹெல்ப் பண்ணுங்க, அவன் கஷ்டப்படுவான், அழுதுட்டு இருப்பான். காசு கொடுக்க அவசியம் இல்லை. எல்லாருக்கும் காசு கொடுக்க தன்மை இருக்காது சார். ஆனா நல்ல வார்த்தைகள். ஒரு லேடி போனேன், நாங்க போய் இது சைபர் வாங்குறோம். அந்த வீடியோல போட்டிருக்கேன். ஒரு நாள் முன்னுக்கு அவன் 50 ரூபாய் காணா போயிச்சான். 50 எங்க ஊர் காசு, இந்தியா காசு ஒரு 300 ரூபாய் கூட வரும். ஒரு 400 ரூபாய் காணா போயிச்சான். இங்கடா நான் வந்தேன். அந்த சைவலாம் 6 ரிங்கெட் தான்.
நான் 50 கொடுத்து மேடம் கீப் த சேஞ்ச். சைபர் 6 வழி தான் மேடம். எப்பா என்னப்பா இது, யாருப்பா நீ, கடவுள் மாதிரி எனக்கு காசு கொடுக்குறீங்க, தான் எனக்கு 50 காண போச்சு, நீ எப்படிப்பா இந்த மாதிரி, யாரு உன் பேர் என்னப்பான்னு கேட்ட, உன் பேர் தெரியலப்பான்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளும் போலாம். இறைவன் நம்மளுக்கு பயப்படுற அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். 50 வழி அவங்களுக்கு பெரிய காசு, பணக்கார அது காசு இல்ல. ஆனா 50 வழி போச்சே, நான் எங்க போய் தேடுறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சுப்பாங்க சார். சும்மா சாதாரண சைபர் விற்கிறீங்க, அவங்க மேக்சிமம் அவங்க அந்த ஹோல் பிசினஸ் ஒரு 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 100 வழி தான் வரும். அப்படி எல்லாம் வித்தாக்க 100 வழி வரும். அந்த 100 வழி எவ்வளவு அவங்க சம்பாதிக்கும், ஒரு 20 வழி கேட்டு இருக்கும். அந்த இது கடவுள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க சொந்தமா தோட்டம் இல்ல, வாங்கிதான் விற்கணும். அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணலாம். நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு குட் கர்மா வரும். அந்த குட் கர்மா வரும்போது we will heal you, நாங்க ஹீல் பண்ணுவோம். அதாவது நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ண இறைவனே நம்ம பக்கத்துல நின்று இறைவனை செஞ்சு கொடுப்பாரு. போங்க, எவ்வளவு பேர் அழுது இருக்காங்க, இறைவன் இல்லையா, இறைவன் கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, கல்லாணி. தமிழ் படம் டைலாக் போடுவாங்க, கல்லா இருக்கீங்க உனக்கு ஒண்ணும் தெரியலையா, நம்ம கஷ்டப்பட உனக்கு கண்ணு தெரியலையா, உன் கண்ணு இல்லையா உனக்கு, அதனாலதான் கண்ணு வைப்பாங்க. கண்ணு வைப்பாங்க, 2 கண்ணு, லிங்கத்துக்கு 2 கண்ணு வைப்பாங்க சார். ஏன் மூக்கு வைக்க மாட்டாங்க, கண்ணு மட்டும் வைக்கிறாங்க, வாய வைக்க மாட்டாங்க. கண்ணு சொல்லுங்களா, உனக்கு கண்ணு இல்லையா, நீ பார்க்க முடியா, அதனாலே தான் 2 கண்ணு பார்க்கறது பத்தியா. அந்த மாதிரி எல்லாமே கிமிக் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றாங்க. கண்ணு இல்லையா, இந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய எந்த கர்மலையோ we will heal you, நாங்க உங்களை குணப்படுத்துவோம். இதான் PVH-ஓட திங். நாங்க ஹீல் பண்ண எங்க கர்ம பாசிட்டிவ் அடுத்த பெரிய நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீங்களே போய் செய்யலாம். சும்மா தின்னுக்கிட்டு நல்லா காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரவண வேற என்ன இருக்கு, A2Bயா, A2Bயா, அங்க A2B போயிட்டு ஆர்யாருக்கு போயிட்டு நல்லா தின்னுங்களா, அதெல்லாம் எங்கேயா கர்ம மாற போதில்லை. அந்த வெளியே உட்காந்துருப்பான், ஐயா காசு கூடியா, அவனை சீனு போகும் பார்த்தீங்கன்னா அது இல்ல. நீங்க சாப்பிட தோசையை பாதி பிச்சு கொடுங்க அவங்களால, அது கர்மா. அவன் பசியால உட்காந்துருக்கான், கேட்கிறான். ரொம்ப பேர் பார்த்துருக்கேன் சார், காசு அண்ணே எனக்கு காசு வேணா, எனக்கு பசிக்குண்ணே, சாப்பாடு கொடுங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க என்னைய, இந்த காசு கொடுப்போம், வேண்டாண்ணே எனக்கு எனக்கு வேண்டாண்ணே, எனக்கு சாப்பாடு போதுண்ணே. பசியோட பேசுறான், அவனுக்கு வாங்கி கொடுங்க. நீங்க ஒரு நாள் பட்னி இருந்தாக்கா ஒன்னும் ஆக போறத, உடம்பு குறையும், நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாசத்துல எல்லாத்துக்கும் ஒரு 3 வேளை சாப்பாடு, ஒரு வாரத்துல ஒரு வேளை சாப்பாடு விட்டுருங்க. அந்த சாப்பாடு கொண்டு போய் ஒரு ஏழை கொடுங்க. தமிழ்நாடு பசியே வராது, எல்லாரும் சாப்பாடு இருக்கும். ஆமா இல்லையா மேடம்? ஒரு வாரத்துல 2 வாரம் கொடுங்க சாப்பாடு. அந்த 2 நாள் கொடுக்கும் போது நல்ல போட்டியா உங்க உடம்பு குறையும், ஆரோக்கியமா இருக்கும். அவனும் சாப்பாடு இல்லாம எல்லாமே இந்தியாவில சாப்பாடு இல்லாம இருப்பாங்க. அதான் வெரி சிம்பிள். அதான் உங்க கர்ம பேலன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களை குணப்படுத்தும் போது உங்க கெட்ட கர்மம் எடுக்க மாட்டோம், கெட்ட மனிதனுக்கு வராது. சரிங்களா? பட் ஹீலிங், அதாவது அந்த குணப்படுத்த எப்படி இருந்தா உங்க கர்மா நீங்க பேலன்ஸ் பண்ணாதான் உங்க உடம்பு நோய் குறையும். சார் உங்க கெட்ட எனக்கு வராது, எத்தமா நான் வானதி ஹீல் பண்றேன், உங்க நெகட்டிவ் வராது. ஆனா உங்க கர்மா போனாதான் உங்களுக்கு நோய் குணப்படுத்தணும், குணப்படணும், பல ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாங்க உங்களுக்கு எப்படி அந்த கர்மாவை சரி பண்ண நாங்க கத்து கொடுப்போம். We will teach you. எப்படின்னா மன்னிப்பறிக்கை. அந்த மன்னிப்படிச்ச பிறகுதான் நாங்களே உங்களுக்கு ஹீல் பண்ண முடியும். நீங்க படிக்காதே யாரும் ஹீல் பண்ண முடியாது. உங்க கர்மாவை நீங்க தான் பேலன்ஸ் பண்ணணும். இதான் மன்னிப்பு அறிக்கை. இதான் சொல்லி சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? சிம்பிள் கர்மா அண்ட் ஹீலிங். குட். நெக்ஸ்ட், கர்மா முத்தவங்க போக முடியுமா? அதாவது கர்மா cannot be transferred. கர்மா இன்னொரு கர்மா கொடுக்க முடியாது. அம்மா கர்மா அம்மா கர்மா, அப்பா கர்மா பிள்ளைங்க கர்மா தான். அம்மா அப்பா பிள்ளைங்க வழி காமிக்கலாம், டேய் இது பண்ணாதா, அவன் பண்ணாக்கா அவன் கர்மா. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாதா, டேய் பிரச்சனை வரும், இல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், கல்யாணம் பண்ண அவன் அவஸ்தப்படுவான், கஷ்டப்படுவான். ஆனா அம்மா கேட்கலையே, பரவாயில்ல போப்பா,
திருடலப்பா திருட, புகை பிடிக்காத. அம்மா அப்பா சொல்லத முடியும், ஆனா புள்ளிங்க அதாவது அம்மா அப்பா மேல தப்பு இல்லை, அவன் கர்மத்தை அவன் பார்த்து அவன் ஓடிட்டு இருக்கான், விட்டுருங்க. நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க உங்க வேலை பண்ணிட்டீங்க, பெத்துட்டீங்க, ஸ்கூல் அனுப்பினீங்க, சாப்பாடு போட்டீங்க, துணிமணி வாங்கி கொடுத்தீங்க, எல்லாத்தையும் பண்ணீங்க. வெள்ளங்காசாயில போனோம் எப்படின்னா, ஏய் சன், நீ உனக்கு 18 வயசு, இன்னொன்னு எங்க உட்காந்து கிளம்பு சொல்லுவான். கேளா போய் சேவ் பண்ணு. அவங்க அப்பா சொல்லுவான், அங்க அப்பா சொல்லுவாங்க பிள்ளைங்கிட்ட, மணி ஆச்சு, உனக்கு 18 வயசாச்சு, கிளம்பு போ. நம்ம தான் கூட்டி வச்சுக்கிட்டு, கல்யாணம் பண்ண பிறகும் கூட்டி வச்சுக்கிட்டு, அவங்கள பிரச்சனை பண்ணிக்கிட்டு, பொண்ணு வருவா, எல்லாம் எவ்வளவு பிரச்சனை ஓடுது. அதே மாதிரி கர்மா வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. உங்க கர்மா நீங்க தான் பாத்துக்கணும். நெக்ஸ்ட், யூ ஹேவ் டு பேலன்ஸ். நீங்க தான் உங்க கர்மா வந்து சரியில்லை பத்தி நீங்க தான் அதை மேனேஜ் பண்ணணும், யாராலும் பண்ண முடியாது. இதே மாதிரி இந்த அறிக்கையை வந்து அவங்க தான் படிக்கணும், நீங்க அவங்களுக்கு படிக்க முடியாது. சில பேர் கேட்பாங்க, சார் நான் எங்க மகனுக்கு படிக்க முடியுமா சார்? நான் கேட்பேன், சிம்பிள் மேடம், உங்க மகனுக்கு பசிக்குது, அவனுக்கு நீங்க சாப்பிட முடியுமா? உடம்பு அழுக்கா இருக்கு, நீங்க அவன் குளிக்க முடியுமா? நீங்க அவன் குளிக்க அழுக்கா இருக்குமானா, அவன் உடம்பு வியாதி வந்திருக்கு, அந்த மருந்து யார் சாப்பிடும்? அவன் தான் சாப்பிடணும். நீங்க வாங்கி கொடுக்கலாம், வாயில போட்டு முழுங்குது அவன் வேலை, சாப்பிட ஆக்கி வைக்கலாம், வாயில போட்டு அவன் வேலை. அதே மாதிரி எடுத்து வைக்கலாம், அவன் தான் படிக்கணும், நீங்க படிக்க முடியாது அவனுக்கு. இதான் ரூல்ஸ் நம்பர் 1. ஓகே, கர்மா கேன் பி ட்ரான்ஸ்ஃபர். கர்மா வேலை மொத்தம் எடுத்து கொடுக்க முடியாது, நீங்க தான் கர்மா பேலன்ஸ் பண்ணணும். ஓகே ரைட்டுங்களா? இதை மட்டும் ரொம்ப தெரியும். ரொம்ப எல்லா பிள்ளைங்களாம் வந்து அம்மா அப்பா பையன் எப்படி இருக்கா, புள்ள எப்படி இருக்கா, எல்லாம் வருதுக்கு அதிலே வந்து பாதி பேர் சீக்காருவாங்க. அந்த கர்மா அவங்க தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன், இந்த வான பாய்க்கிற நிபந்தனை. சரி சார், நிபந்தனையா? பாத்தீங்களா, நம்ம தெரியும். அந்த வான பாய்க்கிற நிபந்தனை எப்படின்னா, நம்பர் 1 வந்து இது கழுவு தேவையில்லை, சோப்ல போட்டு கழுவாதீங்க, அதுக்கு கொஞ்சம் சோப் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, புளி போட்டு உப்பு போட்டு ஒண்ணு இல்ல, இது பிளாஸ்டிக் எத்து போயிடும். இதெல்லாம் ஒண்ணு வேலைப்பா, கழுவுற வேலையே இல்ல, இங்க வச்சுக்கலாம். சரிங்களா சார்? அழுக்காவுனா கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவலாம், அவ்வளவுதான். கீழே தான் எடுத்து வச்சுக்க, சரியா போச்சு. ஒண்ணு எங்க வேணும் கொண்டு போகலாம், ரைட்டுங்களா? நோ நீட் டு கிளீன், இது சுத்தப்படுத்த தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு நோ நீட் டு போட்டுருக்கு, இது 2வது சார். மீண்டும் சக்தியூட்ட தேவையில்லை. அதாவது இது ப்ரோக்ராம் பண்ணியாச்சு சார், இது சக்தி குறைஞ்சிருச்சு சார், கொஞ்சம் சக்தி கொஞ்சம் கூட கொடுங்க சார், அந்த மாதிரி நான் பண்ணாக்கா எனக்கு வாழ்க்கை பூரா வேலை இருக்கு. அதாவது 6 மாசம் எல்லாம் கொண்டு வாங்க, நான் வந்து திருப்பி சக்தி கொண்டு வரேன், அந்த மாதிரி நான் செய்யவே இல்லை. இது இருக்கிற வரைக்கும் சக்தி வரும் உங்களுக்கு. ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, நீங்க போய் ப்ரோக்ராம் மாத்திராதீங்க. போயிட்டு எங்கேயோ ஒரு படத்தை பார்த்தேன், அவன் இன்னும் மந்திரம் பண்ணி கோல் வச்சு பண்ணிட்டு இருக்கான், ஏதோ மந்திரவாதி சார், ஃபேஸ்புக்ல போட்டாங்க. அவன் என்ன கொண்டு இது மந்திர கோடு இப்படி இன்னும் பண்ணிட்டு இருக்காது அவரு. அதெல்லாம் வேலை செய்யாது மேடம், சரிங்களா? நல்லது பண்ண வேலை செய்யும், அவ்வளவுதான். ஏதோ தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மந்திரம் பண்ணிட்டார் சார், யாரும் போய் கொடுத்துலாம் போல, அவரு பயங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மலம் பண்ண நீட்டு போட்டோம், இதுல என்னப்ப அவனும் ஒரு ஆத்மா தானே, ஏதோ ஆசைப்படுறான், மந்திரம் பண்றான், அவன் கோல்ல வெட்டா தலை மேல சுத்துறான், இதை வச்சு சுத்தினா வேலை செய்யும், கோழி சுத்தமா வேலை செய்யுமா? இந்த மாதிரி சுத்தினாலே ஏதோ தலைவலி போய் நினைச்சு பண்ணும். அவன் போய் கோழி எல்லாம் சுத்திட்டு இருக்கான். ஏன் மேடம் நீங்களா கோழி ப்ரோக்ராம் பண்ண தேவையில்ல. எல்லாம் இது என்ன போட்டுருக்கு சார்? மீண்டும் சக்தி விட்டது, எனர்ஜைஸ் பண்ண தேவையில்ல. இது 2வது வந்து ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் பண்ண தேவையில்ல, இது எனர்ஜி பண்ண தேவையில்ல, ப்ரோக்ராம் பண்ணிச்சு அது பாருக்கு ஹீல் பண்ணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மந்திரம் சொல்ல அவசியம் இல்லை, ஒண்ணு தேவையில்லை. நீங்களே சொந்தம் ஒரு மந்திராவை கிரியேட் பண்ணாதீங்க, இந்த மந்திரம் சொன்னதான் இது வேலை செய்யும், அதான் ஒண்ணுமே இல்லை மேடம். இது பாடு சுத்துங்க, அது பாடுக்கு வேலை செய்யும், ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். மந்திரம் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு நிபந்தனை. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து இந்த மாத விழா வலிய குணப்படுத்துங்க, அப்படி சுத்த வேண்டியதான். பல்லு வலி சரி காட்டுங்க, அவ்வளவுதான். கேஸ்ட்ரிக் பெயினை குணப்படுத்துங்க, அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு தியானம் பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப பேரு தியானம் 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 ஓடி இருக்காங்க.
என்னையா பண்ண தியானம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு மாட்டு கொஞ்சம் புல்லு அரைச்சி போடுங்க, தண்ணி வைங்க, பறவைக்கு சூத்து வைங்க, போயிட்டு 2 மரம் நடுங்க, அந்த 10 மரமாவது காய்ச்சி ஏதோ உங்களுக்கு சாப்பாடு போடும் சார். அதாவது ஒரு ஆக்சிஜனாவது கொடுக்கும். ஏன் போயிட்டு தியானம் பண்ண உட்காந்துருக்கீங்க? தியானம் பண்ண முடியுமா? உட்காந்துருப்பீங்க, கரிக்கும் அப்படி ட்ரை பண்ணுவீங்க, அப்புறம் போனை பார்ப்பீங்க, வைப்பீங்க. ஏன் சார் நல்லது பண்ணுங்க சார். ஒரு லேடி வந்தாங்க, ரொம்ப பேர் நான் பார்த்திருக்கேன், சண்டை போடுவாங்க. அதாவது சார், இறைவன் உங்களுக்கு கொடுக்க போற உங்க கண்ணு திறந்தே கொடுப்பாரு. கண்ணை மூட விளக்கு உட்கார வேண்டியதுல, அதான் காடு. இறைவன் மகத்தானவர், எல்லாத்தையும் கொடுப்பாரு. கண்ணு திறந்தோன்னு கொடுப்பாரு, தூங்கும்போது கொடுப்பாரு, நடக்கும்போது கொடுப்பாரு. உட்காந்து தியானம் பண்ணுவோம் மரத்தடியில. அதான் யாரு? புத்தர் 6 வருஷம் உட்கார்ந்தாரு. கடைசியில என்ன? ஒன்னே இல்ல சொன்னாரு, நல்லது பண்ணுங்க, நல்லதா பாருங்க, நல்லதா கேளு, நல்லதா பேசுங்க, நல்லதா சிந்திக்குங்க, உடனே உங்க நிர்வாணம் வரும். அதான் கடவுள் பத்தி கூட அவர் பேசவே இல்லை, நிர்வாணம் வரும்னு சொன்னாரு. அவங்க பாசுதான் என்லைட்டன்மெண்ட். அது உங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சி நல்லது பண்ணும், அதை போய் செய்யுங்க. ஏன் அவர் பண்ண தேட போறீங்க? அவர் தேடிட்டாரு. நான் சொல்றேன் சார், இறைவன் நான் தியானம் பண்றது இல்ல, டைம் வேஸ்ட் சார். இறைவன் கொடுப்பாரு, எது நல்லது பண்றனோ அது கொடுப்பேன். நல்லது பண்ணே இருக்க, நானும் பண்ணிருக்கேன், எல்லாமே பண்ணுவோம். ஏதோ ஒரு மக்கள் இறைவன் நல்லது கொடுப்பார், அவ்வளவுதான். தெரியல சார்? So no need to do any meditation. Finish. ஆனா மனுஷன் நல்லா தெளிவா இருக்கும், நல்லா தெரியும். ஆனா புருஷக்காரன் டைம் வேஸ்ட் பண்றேன், என் சாப்பாடு போடுறேன், எனக்கு உட்காந்துருப்பான். மாமியா பாரு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கான், ஏன் டைம் வேஸ்ட் பண்றாங்க? அது மாமியா எவ்வளவு பேர் நெகட்டிவா பண்ணுறோமா சார்? நீங்க தியானம் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பேர் திட்டுவாங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்றாங்க, சாப்பாடு போடுறீ, நான் வேலைக்கு போனோம், மாமியா எல்லாமே ஒரு நெகட்டிவா இருப்பாங்க. இதெல்லாம் விடுங்க சார் ப்ளீஸ். எவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணி இங்கேருந்து போறீங்க, ஆசிரம், அந்த ஆசிரம், இந்த ஆசிரம், எவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த காசு கொண்டு ஏழை மக்கள் கொடுங்க. ஒரு சிங்கிள் மதர் எவ்வளவு கஷ்டப்படுறா சார், பின்னுக்கு சார். சிங்கிள் மதர் எவ்வளவு கஷ்டப்படுறா, சிங்கிள் மதர் எவ்வளவு கஷ்டப்படுறா, அவளுக்கு போய் கொடுங்க சாப்பாடு, அவளுக்கு கொடுங்க சாப்பாடு. அவ்வளவுதான் சந்தோஷமா உங்க பேச சாப்பிடுவார். இங்கேருந்து போறீங்க, இந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு இங்க ஊருக்கு போறீங்க, பஸ் பிடிச்சி போறீங்க, குரூப்பா போறீங்க. எங்க அம்மா போய் எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணுங்க தெரியுமா சார்? இந்தியா போயிட்டு மதுரை மீது 6 வாட்டி நானும் போனேன். மதுரை மீது மேனேஜ் கோயில் போனேன். என்னை கூட்டவே உள்ளுக்கு உட்கார வச்சாங்க, சன்னதியில் உட்கார வச்சாங்க. என்னடா என்ன கூப்பிடுங்க? பார்த்தா மதுரை மீன் இங்க நிக்கிறா, நான் இங்க உட்காந்துருக்கேன். ஓ, எல்லாம் முடிச்சு ஒரு பின்னு கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு. டேய், இந்த காசு இல்லடா, ஏன்டா கேட்டேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வந்தேன். பாத்துக்கிறேன் எப்படி பண்ணாங்க. நான் கேட்கவே இல்லை சார், அவங்களா கூட உட்கார வச்சாங்க. உள்ளுக்கு சன்னதி, உள்ளுக்கு மதுரை மீன டச்சிங் மதுரை மீனா லைக் கூட்டு கும்பிட்டேன் அந்த காலத்துல. இன்னைக்கு மதுரை நான் ஆப்ப வைக்கிறேன். அந்த மாதிரி சார் எல்லாம் விட்டு தான் மணி I can sit beside Mother Meenakshi. Okay, anyway, that's all. Next, no need connect to the universal energy. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச கனெக்ட் பண்ண தேவை இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இது கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வாண்ட் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்க போயிட்டு நான் கனெக்ட் பண்ண போறேன், நான் உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன், ஒன்ன தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இனிஷியேஷன். தீட்சை கொடுக்க தேவையில்லை. போனவே குட்டி அப்படியே டீச்சை கொடுங்க சார், இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் பண்றது, டீச்சர்லாம் ஒண்ணும் பண்றதில்ல. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நீங்க வேலை செய்யுங்க, அந்த ஓன் வேலை செய்யும். ஏன்டா சார் எனக்கு டீச்சர் கொடுங்க சார், எனக்கு சக்தி கொடுங்க சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்களே முதல்ல நீங்க மாறணும். நீங்க மாறணும், இறைவன் கனெக்ஷன் வரும். எப்படி வரும்? இங்க வரும். அது பேர் தான் அந்த காரணம். அந்த அந்தகாரம் வந்தா கனெக்ஷனே வரும் உங்களுக்கு. அதாவது இறைவன் உங்களுக்கு பாய்ப்பாரு. ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பசியோட உட்காந்துருக்கான், பசியா இறைவா சாப்பாடு 4 நாள் சாப்பிட அவன் அழுகுறான். அவன் அழுகுறான், ஒரு சிங்கிள் மதம் அழுவா, ஐயா கடவுளே கஷ்டமா, நாளைக்கு பிள்ளை ஸ்கூல் போகணும், காசு இல்ல, ஒரு 200 ரூபாய் இல்லைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். அவனை போய் பார்க்கணும்னு சொல்லுவோம், அந்த எனர்ஜி கொடுக்கும், பிளஸ் கனெக்ஷன் வருது நம்மளுக்கு, இறைவன் கொடுப்பாரு. அந்த மாதிரி போகும்போது போய் கொடுத்துட்டு போங்க, திங்க் பண்ணாதீங்க.
ஏதோ ஒரு உணவு வருது, அவன் ஏமாத்துறான், அது அவன் ப்ராப்ளம். இதே மாதிரி ஒரு கோயில் போனோம், அந்த கோயில வந்து எல்லாம் கொண்டு போறாங்க. என்ன கொண்டு போறாங்க? பால் பழ கொண்டு 4 மணிக்கு பூஜை, எல்லாம் பால் பழ கொண்டு போறாங்க. வெளியே நாய் பசி சாணி சாப்பிடுது, மாட்டு சாணி, நாய் சாப்பிடுது மாட்டு சாணிய. ஆனா உள்ளுக்கு பால் பழ கொண்டு போகுது. எவ்வளவு அவமானம் இது! இறைவனுக்கு அவமானம், இயற்கைக்கு அவமானம். நாய் வந்து பசியில அந்த பழம் பிடிச்சி வச்சிருக்கேன் நானு, பசி. நாங்க போயிட்டு ரொட்டி வாங்கி கொடுத்தோம். யாரு? மேடம் ஸ்ரீநிதி வந்தாங்க, போய் ரொட்டி வாங்கி கொடுத்தாங்க. உள்ளுக்கு போனோம், பார்த்தேன் என்னடா நடக்குது. ஒரு அம்மா வந்தாங்க, அம்மா என் பேர பிள்ளைக்கு ஸ்கூல் போனோமா, காசுல எவ்வளவு வேணும் கேட்டேன், 300 ரூபாய் கேட்டேன், எடுத்து கொடுத்தேன். ஓடி போயிட்டாங்க. 300 ரூபாய் சரியா போச்சு. சரி, அவங்க 300 ரூபாய் கோயில விற்கிறாங்க, யாராவது கொடுப்பாங்க காசுன்னு. இந்த மாதிரி தான் சார், எவ்வளவு பேர் விலை கஷ்டப்படுறாங்க இந்த 300 ரூபாய்க்கு. அந்த 100 ரூபாய்க்கு, அந்த 50 ரூபாய் கஷ்டப்படுறாங்க. நம்ம எவ்வளவு காசு வேஸ்ட் பண்றோம். இதான் இறைவன் டிவைன் கனெக்ஷன். அந்த டிவைன் கனெக்ஷன் வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் உலகம் பூரா மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால்தான் பிராணா வாயில்களை உலகம் பூரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து எங்களை பார்க்க அவசியமே இல்லை. எங்க பார்க்க அவசியமே இல்லை. நாங்க வருவோம், கிளாஸ் நடத்துவோம், கொடுப்போம், நீங்க போய் செய்யுங்க. புரியாதுன்னா யூடியூப்ல 2200 வீடியோ இருக்கு, அதை பார்த்தே நீங்க கத்துக்கலாம். அதை பார்த்தே நீங்களே கத்துக்கலாம். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. அவ்வளவுதான். சக்தி கோளுக்கான விதிமுறைகள், அதாவது ரூல்ஸ். ஸ்கூல் போன ரூல்ஸ் இருக்கும்ல, 8 மணி ஸ்கூல் பண்ணணும், சட்டை போட்டுக்கணும், அதே மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது there is no rules. ரூல்ஸே இல்ல இதுக்கு. பாத்தீங்களா? சிம்பிள், ரூல்ஸே இல்ல இந்த வாண்டுக்கு. நெக்ஸ்ட், எங்க வேணும் கொண்டு போலாம். கோயில் கொண்டு போலாம், மயானத்துக்கு கொண்டு போலாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். மயானத்துக்கு கொண்டு போங்க, வீட்டுக்கு கொண்டு போங்க, டாய்லெட் கொண்டு போங்க. நான் டாய்லெட்டே 10 பேர் ஹீல் பண்ணிருப்பேன். காரி ஓடுமே, நான் என்னமோ பண்ணுவேன், என்ன பண்றது, மக்கள் தொல்லை அந்த மாதிரி. அப்பதான் உட்காந்துருவேன், சார் பிளாக் விளையாடுங்க சார், உட்காருங்க, அப்படி பண்ணிட்டு இருப்பேன். என் வேலையை பண்ணிருப்பேன், பல்லு வரைக்கும் பண்ணிட்டு இருப்பேன். நான் என்ன பண்றது? அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க மேடம். கேட்பாங்க சில பேரு, என்ன சார் ரொம்ப பல்லு எனக்கு போன் பண்றாரு. அவ்வளவு கொழுப்பு அவங்களுக்கு, எனக்கு கொழுப்பு இல்ல அவங்களுக்கு. எத்தனை போன் எடுத்து பேசினேன், அந்த நன்றி கடன் இல்ல அவனுக்கு. அதுனா போன் பண்ணி பல்லுடைய போன் பண்றாரு, அந்த மாதிரிலாம் சில பேர் காமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, அவ்வளவுதான். ஓகே, நான் எங்க கொண்டு போலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். ஓ, ஹார்ட் இருக்கு, ஒன்னு இருக்கு, மேபி அந்த ஹார்ட் கூட ஹீல் பண்ணும். வேற ஆகட்டும், ஹார்ட் ஹீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு யார் வேணா பகிர்ந்துக்கலாம், யார் வேணுமா ஷேர் பண்ணிக்கலாம். சார் நல்லா கொதிக்கிறேன் சார், யார் வேணா ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்னும் கவலை, யாரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதர் ரூல்ஸ். நீங்க சைவமா இருக்கணும் அவசியம் இல்லை. சைவமா பேரு சைவமா, அங்கே சைவம் பேரு, அந்த ஒரு சைவம் தானே, சைவம் தானே. சைவம் எங்க ஊர் தானே சார்? அவங்க சைவம்னா இங்க சைவம், உங்க சைவம் பார்த்தீங்க காய்கறி தானே. உங்க ஊர்ல காய்கறி சொல்லுவீங்க, இங்க ஒரு சைவம் சொல்லுவாங்க. ஆனா சைவம்னா இங்க ஒரு சைவம், சைவமா சைவம்னா அவங்க ஊர் பாச சார், நம்ம ஊர் பாச இல்ல. சைவம் ஆமா சார், நம்ம சைவம் இல்ல, சைவம் சொல்லுவோம். சைவம் வருதுல, அங்க ஒரு சைவம் இல்லையே, எப்படி சைவம் வார்த்தை வந்து உங்களுக்கு? எனிவே, சைவமா இருக்க அவசியம் இல்லை. ஓகே, சோ நீ வான வச்சுட்டு பத்தியமா இருக்கணும், நான் சைவம் இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எடுத்து நீங்க பாய்க்க வேண்டிதான். நீங்களே சொந்தமா மாறினாக்கா உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். ஓகே, ரைட். வான் பாருங்க, இந்த குழந்தை கூட 8 மாசம் குழந்தை, அதுவும் வாயில பிடிக்குது. வெரி சேஃப், டோன்ட் வரி. எல்லாம் இது வந்து இந்தோனேஷியா குழந்தை, இது வந்துட்டு ஸ்பெயின் குழந்தை. எல்லாமே வந்தாக்கா வான் கொடுப்போம். 2 வான் கிடைக்கும். 2 கிளாஸ் வந்திருக்கு. முதல் கிளாஸ் பெப்பர், அடுத்த கிளாஸ் வெள்ளை. எல்லாமே ஆத்மா. நீங்க பாக்குற ஆத்மா பாக்குறீங்க. ரிமெம்பர் திஸ். ஆத்மா என்ன பரிவர்த்தக நம்ம கிளாஸ் வந்திருப்பாங்க.
சில பிள்ளைங்க வந்து வயிற்றுலேயே இருந்து பிரெக்னண்டா வந்திருக்காங்க கிளாஸ்க்குலாம். அந்த மாதிரி வருவாங்க. ஒரு லேடி வராங்க, சார் என் புள்ள கூட நான் கிளாஸ் வரணும்னு அந்த மாதிரி வந்திருக்காங்க சார், புள்ளையோட மாசமான வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் வேண்டாம். ஓகே, பாண்ட் இதான் பாண்ட். ஓகே, இது வந்து சென்சிங். சென்சிங், இது ஹீலிங். ஏ பி இல்லை, இப்படியும் பாய்க்கலாம், இப்படியும் பாய்க்கலாம், இப்படியும் பாய்க்கலாம், இப்படியும் பாய்க்கலாம். ஓகே, இது வந்து சென்சிங், சென்ஸ் பண்றதுக்கு, அவ்வளவுதான். சென்சிங், இது ஹீலிங், அவ்வளவுதான். ஓகேடா? ஒன் சைடு டு பெர்ஃபார்ம் தி சென்சிங், அது சென்சிங் பண்றது. இது வந்து குணப்படுத்துறதுக்காக, குணப்படுத்துறதுக்காக பாது, குணப்படுத்துறது. இது இப்படியும் பாய்க்கலாம், இப்படியும் பாய்க்கலாம். இது வந்து சென்சிங், அதாவது அந்த இருக்கிற சக்திய உடல உணருது. நான் சக்தி உடல உணரேன், அவங்க பேரு சொல்லி உணரணும். சரிங்களா? அந்த மாதிரி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படிதான் பிடிக்கணும். இந்த ஓன் எப்படி பிடிக்கணும்? எப்படின்னா இப்படி பிடிக்கணும், இப்படிதான் பிடிக்கணும். ஓன் இப்படி இல்ல, இப்படி இல்ல, நோ நோ நோ, இப்படி கணக்கா இப்படி பிடிக்கணும். ஓன் இப்படி பிடிக்கணும், அதான் சிம்பிள். பிடிச்சி இப்படி மூவ் பண்ணும். உள்ளுக்கு போகக்கூடாது, இங்கே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படி மூவ் பண்ணும். இப்படி தான் ஓன். நல்லா பார்த்துங்க, ரொம்ப அழகாக கிட்ட கொடுத்துருக்கேன். சிம்பிளாக இதை அழகாக பிடிக்கணும். ஏன் தெரியுமா? உள்ளுக்கு சேர்ந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த எனர்ஜியை போயிட்டு இங்கே ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த தீய சக்தி, அதாவது அந்த ஓர கெட்ட சக்தி உங்களுக்கு வரக்கூடாது, ப்ரொடெக்ஷன் பண்ணும். இது வந்து சென்சிங் பண்ணும்போது. ஹீலிங் பண்ணும்போது இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். ஹீலிங் பண்ண இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சரி, இப்படி பிடிச்சி. ஓகே, சரிங்களா? இது சென்சிங், இது சென்சிங், இது ஹீலிங். இது ஹீலிங் பண்றது. ஓகே, இது சென்சிங் பண்ணும்போது ஹீலிங் பண்ணுது. ஓகே, ரைட்டா? வெரி சிம்பிளா, எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இது ஒன்னும் கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எந்த கையில பாய்க்கலாம், இடது கையில பாய்க்கலாம், வலது கையில பாய்க்கலாம், நோ ப்ராப்ளம். முடிஞ்சாக்கா இப்படி கூட பாய்க்கலாம். இப்படி இருக்காங்க சார் அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க கை கால் வாழணும், கை கால் வாழங்க வர அந்த மாதிரி கை கால் தான் எவ்வளவு பேர் கை காலாலே என்ன பண்றாங்களே, அவங்களுக்கு போய் கொடுத்தாக்கா ரொம்ப புண்ணியமா இருக்கும். அவங்க காலை ஹீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சீரியஸ், அந்த மாதிரி இருக்காங்க. அது எங்க ஊர்ல வந்து ஃபுட் பெயிண்டிங், அந்த ஃபுட்லயே பிடிச்சி அழகா பெயிண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி விற்பாங்க பணத்துக்கு. அவங்க கை வளாங்குவாங்க, 2 கால வச்சா என்னமோ செய்வாங்க. அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து கர்மா அதை வச்சு கூட அவங்க வாழ்றாங்களா, அதான் முக்கியம். சரிங்களா? சில பேர் கையும் காலம் கூட இருக்காது, கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? வெரி குட். இந்த மாதிரி பிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் 2 மெத்தட். எப்படின்னா ஆரா சென்சிங், பிராணா ஹீலிங். சிம்பிள். ஆரா சென்ஸ் பண்ணும், பிராணா ஹீலிங் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆரா சென்சிங் சென்ஸ் பண்ணும். ஓகே, அது மட்டும் வாங்க சார். சார் ஆஃப் பண்ணுங்க சார். ஏன் எப்படி தரோம்? உங்களுக்கு சமையல் பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு தெரியுது சார்? உங்க பேர் என்ன சார்? முத நம்ம வந்து அவரை பேர் தெரியணும். மாறன், இல்லாட்டி அப்பா நினைக்கலாம், அம்மா நினைக்கலாம், புயல எப்படி கூட நினைக்கலாம், கணவர் கணவி நினைக்கலாம். சரிங்களா? இவர் பேர் மாறன். டச் பண்ணும், டச் பண்ணி சொல்லணும். அதாவது இவர் வந்து 2ஆ பிரிக்கணும். இடது பக்கம், வலது பக்கம். அப்புறம் இங்க பிடிக்கணும். வலது பக்கம் மேல, வலது பக்கம் கீழே, இடது பக்கம் மேல, இடது பக்கம் கீழே. 4 சைட். ரைட் சைட், டாப், பாட்டம், லெஃப்ட் சைட், டாப், பாட்டம். 4 பிரிக்கணும். அந்த மாதிரி பிரிக்கும் போது இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி சொல்லணும்னா, நான் மாறனோட சக்தி உடலை உணரேன். நான் மாறனோட சக்தி உடலை உணரேன். அதாவது குவைட்டா உங்க மைண்ட்ல சொல்லணும். மைண்ட்ல பண்றேன். மைண்ட்ல நான் மாறனோட சக்தி உடலை உணரேன் 3 வாட்டி சொன்ன பிறகு நவுத்தும் போது இங்க நிக்குது. இது வந்து மாறனோட சக்தி உடல் டாப் ஹாஃப். ரைட் சைட் டாப் ஹாஃப். அதாவது வலது கை, வலது பக்கம் மெய் பக்கம். அப்புறம் வலது பக்கம் கீ பக்கம். அதாவது இந்த ஏரியா இங்க பண்ணும்போது இங்க நிக்குது. சோ மே பக்கம் கீ பக்கம் சரியா இருக்கு. அந்த மாதிரி போவோம்.
அந்த போகும்போது கையை மாத்தணும். கை மாத்துவோம், இங்க நிக்குது, இங்க நிக்குது. நம்ம திருப்பி சொல்ல தேவையில்ல, ஒரே வழி சொன்ன பிறகு நம்ம செக் பண்ண வேண்டியதான். இது வந்து இடது பக்கம் மேற்பட்டு, இடது பக்கம் கீழ்பட்டு. சேம் சேம் பினிஷ். சில பேருக்கு ஒரு தேவை வராது, அந்த டைம் வரும்போது இப்படி வந்து இப்படி பண்ண பிறகு இப்படி முன்னுக்கு வந்துட்டு இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். இது வந்து foresight is balanced. ஓகே, இதான் வந்து energy body. It is not balanced. இது வந்து இங்க நிக்குது, எல்லாமே ஒரே பக்கத்துல இருக்கணும். ஃபைன். இதோ ஃபைன் ஃபைன். இதான் sensing of the first energy body. All of foresight. Top half அதாவது வலது பக்கம் மேல, வலது பக்கம் கீழே, இடது பக்கம் மேல, இடது பக்கம் கீழே. அவ்வளவுதான். சிம்பிள் பினிஷ். சில பேர் ரொம்ப பெருசா இருக்கும், இவர் கணக்கா இருக்கு. சில பேருக்கு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு ஆரா கிளென்சிங் பண்ணணும். சரிங்களா? இவருக்கு வந்து ஆரா கிளென்சிங் தேவையில்லை, கணக்கா இருக்கு. எல்லாமே அந்த ஆரா வந்து ஒரு மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் கூட இருக்கணும். 2 அடி 3 அடி அந்த மாதிரி 1-2 மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஆல் foresight. ஓகே, பண்ணிக்கலாம். நல்லபடி செய்யணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி செக் பண்ணணும். அதாவது 1 மீட்டருக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா ஆரால பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஆரா பிரச்சனைனா முதல்ல நம்ம போயிட்டு ஆரா கிளென்சிங் பண்ணணும். பண்ண பிறகு நம்ம திருப்பி செக் பண்ணணும். சில பேர் எனக்கு வரல சார், ஆரா பெருசா இருக்கும், வரவே வராது. அந்த ஆரா கிளென்சிங் பண்ண பிறகுதான் இது திருப்பி நல்லா வரும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ரெண்டா பிரிக்கணும். இடது பக்கம், வலது பக்கம், மேல் பக்கத்து, கீழ் பக்கத்து பண்ண முடிச்சு 4 பக்கம். இடது பக்கம் மேல பக்கம், இடது கீழ் பக்கம், வலது பக்கம் மேல பக்கம், வலது பக்கம் கீழ் பக்கம். இந்த 4 சைடு பண்ணணும். ஃபினிஷ். வெரி ஈஸி. லேடிஸ் அண்ட் மேன் ஆர் தி சேம். ஏதோ நம்ம எனர்ஜிலாம் கன்ஃபார்ம். சில பேருக்கு பாதியில பெருசா இருக்கும், பார்த்தா இந்த சைடே வலியா இருக்கும், ஒரு சைடு வலியா இருக்கும். இந்த எங்க பாட்ல பிகாஸ் எனர்ஜி வந்து ஃப்ளோ பண்ணல, எங்கோ எனர்ஜி சிக்கலா இருக்கு, மாட்டிக்குது, எனர்ஜி ஃப்ளோ பண்ணல. ரத்தம் ஃப்ளோ பண்ற மாதிரி தான். ரத்தம் ஃப்ளோ பண்ணிட்டா இந்த படி கை நம்ம இருக்கும். இந்த பிரெயின் ஆஃப்னா அங்கே எனர்ஜி ஃப்ளோ பண்ணாது, நர்வஸ் சிஸ்டம் ஃப்ளோ பண்ணா. அதே மாதிரி ஒரு பெரிய சமாச்சாரமே இருக்குது உடம்புல, எனர்ஜி ஃபீல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்பர் 1 ஆரா கிளென்சிங், இதா பிங்களா பேலன்சிங். நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கார்ட்ஸ் கண்டுபிடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சக்கராவை கண்டிஷன் பண்ணி ஹீல் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப். ரொம்ப சிம்பிள். ஒன்னு வந்து ஆரா கிளென்சிங், இதா பிங்களா பேலன்சிங். நெக்ஸ்ட் வந்துட்டு finding and removing neutralizing cords. நெக்ஸ்ட் வந்துட்டு சக்கர கண்டிஷனிங் அண்ட் ஹீலிங். அந்த ஏரியா நம்ம ஹீல் பண்ண போறோம். அவ்வளவுதான். 1 2 3 4. சிம்பிள், ஈஸி. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆரா அழுக்கா இருக்கும், ஃபுல்லா அழுக்கா இருக்கும். இதை வச்சுதான் நம்ம ஹீல் பண்ண போறோம். ஹீல் பண்ணி கிளீன் பண்ண போறோம். இது இந்த சக்தி உடல ஹீல் பண்ண பிறகுதான் இவருக்கு வந்து நல்லா இவருக்கு ஹீல் பண்ண தேவையில்லை. சில பேர் ரொம்ப பெருசா இருக்கும், அது ஹீல் பண்ண பிறகுதான் நீங்க ஒன்னாச்சும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அழுக்கா இருக்கும். இது வந்து அந்த ஏன்னா இந்த மாதிரி அழுக்கு இருக்கும்போது அழுக்கெல்லாம் வெளியாக்கணும். இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்கல, எப்படி நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கிளீன் பண்ணணும். அந்த ஓரல பல மாதிரி இருக்கும். இங்கதான் வலி, இந்த பிரச்சனை இங்க வந்துதான் உள்ளுக்கு மெதுவா வரும். அதை கிளீன் பண்ணாக்க வலி பிரச்சனை வராது. கிட்னி பிரச்சனை முதல்ல இங்க வந்தா கிட்னிக்கு வரும், அதே மாதிரி லிவருக்கு வரும், ஹார்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி ஓராக்கள் ஹீல் பண்ணாக்கா உடனே அந்த உடம்பு வந்து குணப்படுத்த ஆரம்பிக்கும். சிம்பிள் as that. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதான் ஆரா கிளென்சிங் பண்ணுவோம் சார். வாங்க வாங்க சார், கேமரா போடுங்க சார், கேமரா போடுங்க. அவருக்கு பாருங்க, இவர் ஆரா வந்து போயிட்டு இருக்கு. என்ன பண்ண நீ ஓரா பாட்டு போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா டிஃபரன்ஸ்? இவர் ஓரா வந்து போயிட்டு இருக்கு. சோ நீங்க சென்ஸ் பண்ண முடியாது, எனக்கு வரலனா இதான் பிரச்சனை. சார் எனக்கு சென்சிங் வரவே இல்ல, வராது. பிகாஸ் தான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு ஓரா. இதை ஹீல் பண்ணோம், கிளீன் பண்ணோம். எப்படி கிளீன் பண்ணோமா?
நில்லுங்க சார், நில்லுங்க. நிற்கிறாரு சரிதா? இப்ப நான் இங்க நிக்கிறேன். 3 ஸ்டெப் எடுக்கணும். 1 2 3. தெரியுது? கேமரா தெரியுதா சார்? இது மாதிரி அந்த மாதிரி வான் அப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்கே இருந்து போகணும். அதாவது ஒரு பிளாக் போர்டு இருக்கும். அந்த பிளாக் போர்டுல வந்து சாக் போர்டு. அந்த போர்டை வந்து நம்ம என்ன பண்றோம்? சுத்தம் பண்றோம். சாக் என்னது? டஸ்டரா? தமிழ் டஸ்டரா சார்? தமிழ் பேர்ல வெள்ளக்காஞ்ச மாதிரி எழுத்து அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. இப்படி பண்றோம், இப்படி பண்றோம், இப்படி பண்றோம். அதாவது பெயிண்ட் பண்ண போறோம். இப்படி பண்ணாங்க பெயிண்ட் வராது. அழகா அடிப்பாங்க. இப்படி அடிப்பானுங்க, இப்படி பண்ணுவானுங்க, இப்படி பண்ணுவானுங்க. அழகா ப்ரொஃபஷனல் பெயிண்டர்ஸ். அதே மாதிரி இப்படி பண்ண போறோம். இப்படி போயிட்டு கொஞ்சம் கீழே வரணும். கொஞ்சம் கிட்ட வாங்க சார். நீங்க இல்லையா? இப்படி வாங்க. இப்படி போயிட்டு கொஞ்சம் கீழே திருப்பி 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 ஒரு ஜிக்ஸாக் மாதிரி. சரி, இங்க வேஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? இந்த வால்ன ஸ்லைடா டில்ட் பண்ண போறோம். கிட்ட வாங்க. இந்த வால்ன ஸ்லைடா டில்ட் பண்ண போறோம். சரி, அமுக்க போறோம். அமுக்கு இப்படி பண்ணோம். அதாவது அந்த வெளியே போற பூமி கீழே போகுது, மேலேயும் போகுது, கீழே வரைக்கும் போறோம். ரைட்டா? கீழே வரைக்கும் போயிட்டு இங்க வரைக்கும் வந்து பாருங்க பிடிக்கும். அப்புறம் திருப்பி மேல வரணும். மேல வந்தோடனே நேராக்கிற வேண்டியதான். ஓகே ஃபைன். ஓகே, இது வந்து முன்னுக்கு பக்கத்து பண்ணியாச்சா? என்ன பண்ணுங்க சார்? திருப்புங்க. பின் பக்கத்து பண்ணோம். அதே மாதிரி பின் பக்கத்து அப்படியே வரும். நேரா வந்துட்டு அதே மாதிரி கீழே லேசர் டில்ட் பண்ணும். டில்ட் பண்ணிட்டு கீழே வரைக்கும் போறோம். ரைட்டுங்களா? கீழே வரைக்கும் போயிட்டு மேல வந்தோடனே இது நேராக்கிக்கணும். சரியா போச்சு. ஃபினிஷ் தான். ஓகே, இது இருக்கு சார். இருங்க, மேல இருக்கோம். முடிச்சாச்சு. இதான் ஓரா கிளென்சிங். திரும்புங்க சார், கிட்ட வாங்க சார். இப்ப செக் பண்ண போறோம். ஓரா வந்து பாத்தீங்களா கணக்கு வந்துருச்சு. இதான் ஓரா கிளென்சிங். இப்ப நீ சென்ஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து இடது பக்கம், வலது பக்கமா? இடது பக்கம் மே பக்கத்து, இடது பக்கம் கீ பக்கத்து. அதே மாதிரி இங்க பண்ணும்போது நான் கையை மாத்தி இங்க பண்றேன். ரைட் ரைட். ஃபுல் oral cleansing has been finished. ஓகே சார், இதான் oral cleansing. நெக்ஸ்ட் வந்து இதா பிங்கல பண்ண போறோம். இதா பிங்கல அது ஒன்றும் வரல, பட் இங்கே காமிச்சேன். ஓகே, இங்க பாருங்க. இதா பிங்கலனா இந்த பிரெயின்ல இருந்து அவங்கள எனர்ஜி போவோம். எப்படி போகுதுன்னா இந்த மூது தண்டுல இருந்து போவோம். அங்கே அவ்வளவு எனர்ஜி போவோம் கீழே. இப்ப சார் என்ன நடக்குது? இப்ப என்ன நடக்குது? இப்ப குத்துதா? என்ன சும்மா தலையாட்டுங்க, ஆட்டுங்க. என்ன நடக்குது? எப்படி குத்துது? எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த சென்ஸ் அப்படியே போயிட்டு இது போய் நேர போனோம். நேர போய் திருப்பி போறோம். அது அவ்வளவு மேல வருது. அதே மாதிரி இந்த ஓரால வந்து எனர்ஜி ஃப்ளோ பண்ணுது. இது சரி பண்ண நம்ம எப்படின்னா இந்த வாண்டை வச்சு இங்க முன்னுக்கு வைக்கணும். முன்னுக்கு வாங்க சார். நீங்க நில்லுங்க சார். இப்படி வாங்க. இந்த வாண்டை இப்படி முன்னுக்கு வைக்கணும். சரிங்களா? இப்படி வாங்க. இங்க வாங்க சார். இங்க வாங்க. அப்படியே சுத்தி போய் நீ பேஷன் பேசாம நிக்க வேண்டாம். சொன்ன பேச்சு கேட்டு வந்து அப்படியே போய் சுத்தி வரும். பாத்தீங்களா? இந்த ஓன் கிட்ட வர சார். நல்லா பாருங்க. இந்த ஓன் என்னைக்குமே இந்த உடலை பார்க்கணும். இப்படி பண்ணீங்க என்னை பார்க்குது, வேலை செய்யாது. இங்கே இந்த ஒரு எனர்ஜி போயிட்டு ஃபுல்லா போயிட்டு இந்த பிரெயினை ஹீல் பண்ணும். அப்படியே வந்து இந்த காது நிற்கும். இப்படி வாங்க, முன்னுக்கு வாங்க. இந்த காது நிற்கும். பாத்தீங்களா? அப்படி பண்ணிட்டு அந்த காது கீழே, அந்த காதுக்கு நேரா கீழே இறங்கி அந்த பேஸ் சக்கர போயிட்டு அந்த காதுக்கு மேல நிக்கணும். நடு எலும்புல இல்ல. அதே மாதிரி பண்ணிட்டு இப்படி வந்து முன்னுக்கு நிக்கும். திருப்பி அங்க இருந்து அப்படியே வந்துட்டு திருப்பி ரெண்டாவது திருப்பி 3 வாட்டி பண்ணோம். பண்ணியாச்சு. ரைட்டா? அப்புறம் நடுல இப்படி வாங்க சார். நடுவில் போயிட்டு நேர மூதண்டில் வரும். அப்படியே ஃபுல்லா வரும் மூதண்டில். 1 அதே மாதிரி 2 அதே மாதிரி 3 ஃபினிஷ். முன்னாடி பாருங்க சார். சரி, இப்போ வந்து அவருக்கு வந்து ஓரல் கிளென்சிங் பண்ணியாச்சு. இதா பிங்கல பண்ணிது. இது பண்ணாலே சார் ஒரு நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். 1 minute ஃபினிஷ். டன். ஒர்க் டன். இந்த மாதிரி பண்ணாலே ஒத்த தலைவலி போயிடும், எல்லாமே குறையும்.
சார் நெக்ஸ்ட் வந்து இவர் கார்ட்ஸ் செக் பண்ணோம். இவருக்கு வந்து கார்ட்ஸ் இருக்கு. கார்ட்ஸ் இருக்கு. இது 7 சக்கராஸ். செக் சக்கரா, நேவல் சக்கரா, சோலார் பிளக்ஸிஸ், ஹார்ட் சக்கரா, த்ரோட் சக்கரா, ஆஜ்னா கிராம். இவருக்கு வந்து எல்லா சக்கரால வந்து கார்ட்ஸ் இருக்கு. எல்லாமே கார்ட்ஸ் இருக்கு. சார் நீங்க நீங்க கேமரா பிடிங்க. நீங்க வாங்க சார். கேமரா பிடிங்க. நீங்க வாங்க சார். நீங்க நில்லுங்க. என்ன இருக்கா உங்களுக்கு? இவருக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஃபைன் ஃபைன். 4 பக்கம் ஓகே இருக்கு. டன். கார்ட் செக் பண்ணும்போது இவர் கார்ட்ஸ் இல்ல. அவர் கார்ட்ஸ் இருக்கு. சோலார் பிளக்ஸிஸ், த்ரோட் சக்கரா, ஆஜ்னா, கிரவுன், நேவல், செக். இவர் கார்ட்ஸ் இல்ல. இவர் நேரா போய் நேரா நம்ம ஹீல் பண்ணலாம்ல. நீங்க பேனுக்கு உங்களுக்கு எங்கேயும் இங்க பல்லு. அவர் பல்லு வலிக்குதா? திரும்புங்க சார். அப்புறம் நில்லுங்க. பல்லுக்கு வலிக்குது இங்க. இப்படிங்க அங்க செக் பண்ணும்போது இப்படி வாங்க சார். கொஞ்சம் முன்னுக்கு பக்கெட் வாங்க சார் காமிக்கிறதுக்கு. பல்லு ஓகே புரியா? அந்த பல்லுக்கு தான் எனர்ஜி போகுது. எங்க வலிக்குதோ அந்த எனர்ஜி போயிட்டு இருக்கு. ஓகே அந்த இடம் பாருங்க. அதான் பிளாக்ஸ். இங்க நார்மலா இருக்கு. இங்க நார்மலா இருக்கு. ஆனா இங்க வந்து போயிட்டு இருக்கு. அதாவது வலி வந்து இங்க இருக்கு. இது ஹீல் பண்ணாக்க வலி போயிடும். இதான் இங்க தியரி. இதாங்க தியரி. பாருங்க போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு போகுது வலி. கார்ட்ஸா இல்லை. இது எனர்ஜி பிளாக். நான் கேட்க போறேன். இது தியரி. இது தியரியை பண்றேன். அந்த மாதிரி பண்ண தேவை. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஓகே நம்ம செக் பண்ணும்போது இது பாட்டுக்கு போகுது. 1000, 2000, 10,000, 20,000, 100, 200, 300,000 times less. தமிழ் சார் 30 கோடி 3 கோடி 3 கோடி எனர்ஜி குறைக்க கேட்கும் போது இங்க நிக்குது. என்ன பண்ண போறேன்? இங்க வச்சுட்டு சக்தி கோலு எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து இந்த பல்களை குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 கிட்ட போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்ணுது? இந்த வான் போயிட்டு அந்த இருக்கட்ட வந்து அந்த எனர்ஜி சக்தி எல்லாம் அப்படியே வெளியாக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக போயிடுது. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 ஒரு வாட்டி இங்க வருது. வலி வந்து சார் 4 வந்துச்சு. 10ல இருந்து 4 குறைஞ்சிச்சு. 0 நோ பெயின். ஹீல் பண்றேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 எவ்வளவு இருக்குப்பா? 2 வருது. சார் வலி வெளியே இருக்கு. அங்க இல்ல. 1 2 3 4 5 1 2 3 4 இதான் தியரி. அந்த வலியோட ஹீலிங் தியரி. ஆனா இப்ப ரொம்ப சிம்பிளா பண்ணியாச்சு. இப்ப முன்னுக்கு வச்சுட்டு சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி அவ எங்க பிடிக்கிறாரோ அந்த இடத்தோட வலியை குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 சார் இருக்குப்ப ஒண்ணுக்கு வந்துருச்சு. பல்லு வலி லேஸ்ல பண்ண முடியாது. எவ்வளவு நாள் வலிக்குது? 2 வாரம் வலி இருக்கு அவருக்கு. ரொம்ப சிம்பிளா இத பண்ணியாச்சு. இதான் சொல்றேன். இதான் ஓரா. அந்த ஓரா சக்தி உடல். அந்த சக்தி உடல்ல ஏதோ ஒரு மாட்டி இருக்கு. அந்த வலி சரிங்களா? ஹீல் பண்ணும்போது போயிடும். ஓகே இப்போ சொல்லுங்க. நம்பர் 0. ஏன் இவளுக்கு கார்ட்ஸ் இல்ல. இவர் ஓரா நல்லா இருந்துச்சு. நேரா போய் ஹீல் பண்ணிட்டோம். ஆனா இந்த பல்லு வலி, இந்த தலைவலி, இந்த கேஸ்ட்ரிக் பெயின், இந்த பீரியட் பெயின் இதெல்லாம் ஓரா கிளென்சிங் பண்ண தேவையில்ல. இதாப்பிங்க பண்ண தேவையில்ல. நேரா கொடுத்தோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சக்தி கொலையில் எவன் சக்தி தேவைப்படுதோ அவன் சக்தி கொடுத்து அவங்களோட மாத வலியா குணப்படுத்துங்க. அப்படி பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். பல்வலினா தொடணும். எங்க பல வலி இருக்கும்ல அதை தொட்டு எங்க தொடுறாங்களோ அந்த இடத்தோட பல் வலி கொடு. இதான் தியரி. இப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலா. ஆனா நான் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இது பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் எங்க வரலாம் அப்படிலாம் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இதான் ஓரா கிளென்சிங். நம்ம அழகா பார்த்தோம். எப்படி ஒரு கார்டு இல்லாம இருக்கு, எப்படி ஒரு ஓரா சிம்பிளா இருந்துச்சு, இன்னொரு கார்டு இருக்கு, எப்படி ஓரா பெருசா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த ஓரா வந்து பக்கத்து வீட்டுக்கு போவோம், கீழே போவோம், பூமிக்கு போவோம், மேலேயும் போவோம். ஓரா பெருசா இருக்கு. இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதான் வந்து ஒரு இது பார்க்கலாம்.
ஆனா இது நாகர்கோயில பார்க்கலாம். நாகர்கோயில்ல ஐயோ. ஆனா வெள்ளைக்காரன் வந்து இது என்ன பண்ணா, இது சிம்பிள். நீங்க வந்து ஆஸ்பத்திரி டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனாக்கா அப்படி வச்சிருப்பாங்க, அது சிம்பிள். என்ன பண்றான் இது மருத்துவரோட சிம்பிள். அந்த காலத்துல எந்த ஊரு? கிரீஸ். எந்த ஊர்ல இது வருது? கலிடோஸ். நாட் இந்தியன், கிரீஸ். இது குண்டலினி அவேக்கனிங். which country this is from? இந்த நாட்டுல இருந்து வந்தது. அதாவது கிரீஸ் நாட்டுல இருந்து. அந்த காலத்துல மருத்துவ பேர் போனவங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆய்வுல பண்ணுமோ அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ஃபுல்லா. ஆனா இன்னைக்கு இறைவன் ரொம்ப சிம்பிளா கொடுத்தாரு. இந்த வார்னை கொடுத்துருக்காரு, போய் செய்யறாங்க, அவ்வளவுதான். எப்படி பழுவிலை பண்ணுவா அதே மாதிரி எல்லா மாதிரி நீ பணப்படுத்தலாம். ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், எனர்ஜி ஃப்ளோ பண்ணும். இடாப்பிங்க வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ணி கிளீன் பண்ணி விடும். எப்படி? சென்டர், அதாவது ரெண்டு நாடி ஃப்ளோ பண்ணும். பிங்கள நாடி, இடா நாடி அண்ட் சுஷுமுனா. இந்த சைடு வந்து பிங்கள நாடி, இடா நாடி. அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்து இங்கிலனா வலது படம், இடானா வலது படம். இடானா left. ரைட் இஸ் பிங்கள நாடி. தமிழ்ல வந்து வலது பக்கத்து, அப்ப இடது பக்கம், அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட் அந்த பேரு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அவ்வளவுதான். சோ பிங்கள நாடி ஸ்டைலா ஒரு பேர் கொடுத்த நானு, பிடா பிங்களா பேலன்சிங். அப்படியே வந்துட்டு இப்படி போயிட்டு சுஷுமுனாக்கு வரும். சுஷுமுனா சென்ட்ரல் நாடி, சென்ட்ரல் நாடி சுஷுமுனா. பிங்கள நாடி வலது பக்கம், இடது பக்கம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ஆனா இந்த வானுக்கு சக்தி இருக்கு, அது செய்யுது, அவ்வளவு டிஃபரெண்ட். இந்த சக்தினால ரொம்ப சிம்பிளா நம்ம ஹீலிங் பண்றோம். ஆரா கிளென்சிங், இதா பிங்களா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த தண்டு உடல இருந்து அவ்வளவு எனர்ஜி போகுது. பாருங்க, அவ்வளவு போகுது, அன்இமேஜினபிள். மேல அவ்வளவு போகுது தண்டு உடம்புல. இங்க உடஞ்சிட்டு பேரலைஸ், ரத்தம் ஓடும், சாப்பாடு கொண்டு போவோம். ஆனா அந்த மசில் தன்மை இருக்காது. காலை வளர முடியாது, காலை மடக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. நம்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இதான் இந்த நர்வஸ் சிஸ்டம், பச்சை கலர் நர்வஸ் சிஸ்டம். இங்க போகுது பாத்தீங்களா, இதான் ஸ்கைடிக் நர்வ். இங்க பொண்ண வலிக்கும், இந்த ஸ்கைடிக் நர்வ். இந்த இடுப்பு வலி இங்க வரும். ஸ்லிப் டிஸ்க், ஸ்லிப் பல்ஜ், ரொம்ப பேர் வச்சிருக்கான். ஆனா குணப்படுத்த முடியாது. ஆபரேஷன், வெட்டணும், கத்தியை வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா கேரண்டி இல்ல. சில பேர் வெத்தி பேலஸ் ஆயிருவாங்க, இரும்பு இருப்பாங்க, கட்டுவாங்க, ரைட்டா? அதே மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதான் வந்து பிங்கள நாடி, இடா நாடி, சுஷுமுனா வந்து இங்க. சிம்பிள். நம்ம பிரெயினை ஹீல் பண்றோம், நேரா இந்த நாடி எல்லாத்தையும் ஹீல் பண்றோம், அந்த நாடி எல்லாம் ஹீல் பண்றோம். அப்புறம் சுஷுமுனா. இது பண்ணாலே உங்களுக்கு சார் 30 செகண்ட் முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, நான் எனக்கு செய்ய போறேன். I'm doing for myself. One, two, three. முடிஞ்சாச்சு. 10 seconds, 15 seconds, 20 seconds maximum. அவ்வளவுதான், பண்ணியாச்சு. இப்ப நான் உனக்கு ஓரா கன்சி பண்ண போறேன். எனக்கு நான் வந்து ஓரா கன்சி பண்ணேன். ஒன்னும் மாயம் வந்து சொல்ல திருப்புறேன், முடிச்சுட்டேன், பினிஷ். ஓரா கன்சி பண்ணி இதாப்பிங்கள பண்ணோம். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. சரிங்களா? ரைட்டு. இதான் அந்த சுஷுமுனா இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன மீனிங்? ஓகே ரைட்டுங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, அவ்வளவு நாடிஸ் போகுது. வயிற்றுக்கு போனோம், கிட்னிக்கு போனோம், லிவருக்கு போனோம், லங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. ஏதோ ஒரு பூச்சி வருது, கண்ணு ஆட்டோமேட்டிக்கா மூடுது. காது கேட்கணும், கன்வெர்ட் பண்ணோம், அவ்வளவு வேலை ஓடுது. ஒரு பெரிய ஃபேக்டரி இது, பெரிய ஃபேக்டரி. ரத்தம் போனோம், ரத்தம் சொன்னோம், அங்க போ, ரத்தம் அழுக்காரு, கிட்னி எல்லாம் விலை வீசு, லிவர் சுகர் ஹையா இருக்கு, சுகரை குறை, இன்சுலின் அனுப்பு, என்சைம்ஸ் அனுப்பு, எவ்வளவு வேலை ஓடுதுங்க. அன்இமேஜினபிள். மூத்திரம் பேயணும், டாய்லெட்டுக்கு போனோம், யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஓகே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் மண்டேல இருந்து போகுது எனர்ஜி,
இங்க போகுது, இங்க போகுது, எங்க நாக்குக்கு போகுது, கண்ணுக்கு போகுது, காதுக்கு போகுது, மூக்குக்கு போகுது, மசில்ஸ் போகுது, நெக்குக்கு போகுது, அவ்வளவு மேல இருக்கு. இதான் வந்து இங்க பேக்கேஜ் சக்கரம் இங்க இருந்து போவோம், அதை நம்ம ஹீல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா போகுது இங்க லங்ஸ்க்கு, லிவருக்கு, கிட்னிக்கு, லேடிஸ் உங்க யூட்ரஸ், உங்க ஓவரிஸ், மேனுக்கு அவங்களோட மேனோட பாட்டுக்கு எல்லாம் போய். இதான் வந்து கேங்லியன்ஸ், ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, தைமஸ், தைராய்டு, அட்ரினலின். ஏன் கேக்குறீங்க, அவ்வளவு போது எனர்ஜிலாம் எல்லாமே இந்த இதாப்பெல்லாம் சரி கட்ட பத்தலாம். அதனால செய்ய பிரச்சனை வராது, நல்ல ஆரோக்கியம். நெக்ஸ்ட் முக்கியமா சாப்பிட மறந்துடாதீங்க, சாப்பாட்ட மறந்துடாதீங்க, கண்டதெல்லாம் வாயில போட்டுறாதீங்க. சாப்பிட்டுமா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். அப்புறம் ஃபீட்பேக் சிம்பிள், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். ஃபீட்பேக் சிக்னல் சொல்லணும். அப்புறம் சாப்பிடுவீங்க, எல்லாம் உள்ளுக்கு போயிடும். டேய் ஏன்டா தின்னு கேட்க முடியாது, நீங்க தின்னீங்க நல்லா 4 போட்டு 7 போட்டீங்க. யோ எதை பாயசம் சாப்பிடுவீங்க, நல்லா அப்பளம் போய் பாயசத்துல நல்லா போட்டு பாயசம், இனிப்பு உப்பு நல்லா போட்டு பண்ணி சாப்பிடுறது. அதுக்கு நல்லா சோறை முட்டிருப்பீங்க, வடை போட்டுருவீங்க. எல்லாம் எங்க போகுது சார், எல்லாம் கிட்னிக்கு போவோம். சொல்லும், ஏய் கிட்னி சுருக்கா தண்ணி குடி, ரொம்ப ரொம்ப சால்ட் கூட ஆச்சு, தண்ணி குடி, தாக்கம் எடுக்கும். சீனி வேற போட்டிருப்போம், சீனி எல்லாம் வெளிக்கும், பார்த்தாக்கா சீனி வெளியே ஆகும். இன்சுலின் வரணும் வெளியே, இன்சுலின் பத்தல என்ன பண்ணும், ரத்தத்துல சீனி ஆகி மூத்திர சீனி ஆகும், கிட்னிக்கு வேலை கொடுக்கணும். இதெல்லாம் வேண்டாம். அப்படி வேணுமா சாதாரண சும்மா சார் அந்த பயிர் ஒண்ணுமே இருக்காது, சும்மா தண்ணியை போட்டு தேங்காய் பாலை போட்டுக்கிட்டு கருப்பு சீனி போட்டுக்கிட்டு ஒண்ணுமே இருக்காது. ஜவா ஜவ் அப்படி சுத்தமா மேல சவ்வரிசி, அதெல்லாம் கார்போஹைட்ரேட், ஃபுல் கார்போஹைட்ரேட், நத்திங் தேர், ஸ்டார்ச், சுகர். சாப்பிடுங்க, ஆசைக்கு ஒரு கரண்டி, ஒரு அரை வப்பளம் பூ, அவ்வளவுதான். முடியுமா? முடியுமா சார்? எல்லாம் யாரு படி இது வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கிட்னி என்ன பண்றது, வெளியாக்கு சால்ட் மேல வெளியாக்கு மூத்திரம் அப்படியே கரிக்கும். நல்லா சோறு தந்துப்பீங்க, நல்லா போட்டு சாம்பாரை போட்டு எல்லாம் பயங்கரம் இது வேற போட்டுக்கிட்டு. சார் எப்பயாச்சும் ஒரு வாட்டி இல்ல சார், நம்ம கிட்னி வசமா அது என்ன பண்ணும், அந்த டைம்ல பிரேக் டவுன் பண்ணிச்சு, ஒன்னும் செய்ய முடியாது. பி கேர்ஃபுல், நான் சொல்றேன் பி கேர்ஃபுல். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இதான் பிங்கரா நம்ம செஞ்ச பாத்தீங்களா, இது யூடியூப்ல இருக்கு, அழகா இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணலாம், செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்டிங் கார்ட்ஸ். கார்ட்ஸை கண்டுபிடிக்கணும், கார்ட்ஸை கண்டுபிடிச்சு நம்ம செக் பண்ணுவாங்க. வாங்க சார், வாங்க சார், இல்லைங்க செக் பண்ணி பார்ப்போம். கார்ட்ஸ் இருக்கு, உடனே போய் தெரியாம எல்லாம் படிச்சுட்டாரு, அவரு படிக்கிறாரா, உடனே படிக்கிறாரா தெரியாம. சரிங்களா? கார்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே ஃபைன் ஃபைன். இத போய் பண்ணி இருக்கு, கார்ட்ஸ் இருக்கு, எல்லாம் நேவ சாக்கரா போகுது. முத இங்க செக் பண்ணி பாக்கலாம். அது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எப்படின்னா கணக்கு இருக்கும். முடிஞ்சாக்கா நேரா இங்க பண்ணுவோம், இங்க பண்ணுவோம், ஆஜ்தான் பண்ணுவோம். படம் கேட்கலாம். இங்க இந்த கார்ட்ஸ் தான் ஏதோ இப்பதான் மத்திய நம்ம கண்டுபிடிச்சோம்ல கார்ட்ஸ் எங்கன்னு செக் பண்ண போறோம். கார்ட்ஸ் எங்க இருந்து வருது? ஃபேமிலி நோ, நாட் ஃபேமிலி. ஒர்க் நோ, அவுட் சைட், வெளியாள், வேலை சம்பந்தப்படாதவங்க, உங்க ஃபேமிலி சம்பந்தப்படாதவங்க சார், வெளியாள். ஓகே சார். லேடி நோ, மென் ஒரு ஆண், ஒரே ஆள். இது செக் பண்ணுவோம். ஒரு ஆளா? எஸ். 2 ஆளா? இல்ல, ஒரு ஆள் தான். நம்ம கேட்கலாம், தமிழ் ஆளுங்களா? தமிழ் ஆளுங்க. இந்தியன் மேன் ஃப்ரம் அவுட் சைட். திங்க் பண்ணி பாருங்க சார். பக்கத்து வீட்டுக்காரனா, அதான் நீங்க சம்பந்தப்பட்டீங்களா, கோயில் சம்பந்தப்பட்டீங்களா, ஏதாச்சும் பண்ணீங்களா, ஏதாச்சும் பண்ணீங்களா? பி வச்சாலா? பி வச்சால இல்ல, பி வச்சாலா அனுப்புவாங்க கார்டு. ஆசிரமம் இருந்தாரு, அந்த திங்க் பண்ணுங்க சார். ஆசிரமனாலே எஸ், அங்கேருந்து வருது. இவர் என்ன பண்ண போறாரு? இந்த மன்னிப்பை படிக்க போறாரு. இத படிங்க சார். ஏழாவது பேச்சா? அதான் சேர்ந்த பேச்சு. அவர் 7வது பேஜ்ல போயிட்டு அவர் பேரை போட்டு அவர் படிக்க போறாரு. படிக்கிறாரு.
போச்சு சார் முடிச்சு போச்சு சார். அவரே என்னடா புடிச்ச போச்சு. யார் படிச்சா? ஆத்மா படிச்சது. யார் படிச்சா? ஆத்மா. இப்ப காட்ஸ் போச்சு. Gone, 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 gone. அதாவது இது சாதாரண ஒரு கார்ட் சார். சீரியஸான கார்ட்ல இது செய்வ நிலை, தாட் ஃபார்ம் தான், செய்வ நிலை. அதாவது என்ன சொன்னாரு, ஒரு காலத்துல ஆசிரம் போனேன், அந்த ஆசிரம்ல இருந்து எனக்கு ஒரு கார்ட். ஆமா நினைப்பேன், இன்னும் ரொம்ப நாளுக்கு போனா நல்லா சேவை செஞ்சாங்களா, நல்லா காண போயிட்டாங்களா, ஆமா சார் ரொம்ப உழுது சேவை பண்ணீங்களா, குப்பு கண்ண போட்டு சேவை பண்ணீங்களா, ஆமா ரொம்ப சேவை பண்ண போயிட்டு ரொம்ப தீவிரமா போயிட்டு முக்கியமான தீவிரம் பண்ணி ஒரு முக்கியமான ஆள் அந்த ஆசிரமம் இருந்த இப்ப காண போயிட்டாரு. எல்லாம் கேட்பாங்க, இவர் எங்க போனாரு, காண போயிட்டாரு, அவருக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க? ஆமா அவர் போயிட்டாரு, என்ன தெரியல, என்ன போட்டாரு எப்படி சொல்லுவாங்க? அவங்களும் ஒரு குல்முல் பண்ணோம்ல, இல்ல அவர் வேற மாதிரி போயிட்டாரு இப்படி சொன்னாரு சார். முக்கியமான ஆளு குட்டிக்காரன் போட்டு வேலை செஞ்சிருந்தாங்க அங்கெல்லாம் போயிட்டு. இந்த மாதிரிலாம் ரொம்ப அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி போகும்போது தான் பிரச்சனை வரும் உங்களுக்கு சார். இப்ப அது காட் போச்சு, டைனமிக்கா வருது. இப்படி சார் டைனமிக்கா வருது சார். சொன்னீங்கன்னா நைட்ல வந்து ஒரு வாட்டி படிச்சிருங்க. அது காட் தான், செய்வன இல்லை. செய்வனா வேற மாதிரி பண்ணோம், இது காட் வச்சா. இப்ப வந்து அவரை ஹீல் பண்ணலாம். என்ன வலி சார் உங்களுக்கு? வலி இருக்கா? கை தோல் வலியா? எவ்வளவு வலிக்குது? நம்ம ஸ்கூல் சாப்பாடு மாத்துறீங்களா? என்ன ஓகே நம்னஸ் தான் விளையாடாதீங்க சார். சாப்பாடை மாத்தணும் சார். சில பேர் கால் நம்னஸ் இருக்கும், கால் நம்னஸ் இருக்கும் சொல்லிட்டு ஃபுட் நான் செக் பண்ணி போறேன். இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் செக் பண்ணி போறேன். ஓகே நம்னஸ் எதனால இருக்காரா? சாப்பாடா? சாப்பாடு. பிசிக்கல் ப்ராப்ளம் நோ. ஃபுட். கார்ஸ் நோ. ஃபுட். 1 2 ஃபுட். ரெண்டு சாப்பாடு. நான் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கேன். அந்த ஆத்மா, இந்த ஆன்சர் அந்த ஆத்மா எனக்கு கொடுக்குது. இந்த பாடி ஓனர் யார் சார்? ஆத்மா. மைண்ட் சொல்லு, ஏன் நான் சோறு தின்னா கூடாது, நான் காலகாலம் சோறு எனக்கு ஒன்னும் ஆகலையே, எங்க அப்பா தின்னாரு, எங்க அப்பா 100 வருஷம் இருக்கு சோறு தின்னா ஏன் சொல்றது? அப்பா நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாரு சார். அவங்க அப்பா நல்லா வேலை செஞ்சிருப்பாரு, நல்லா உழைச்சிருப்பாரு, அது பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணலையே. உங்க அப்பா காட்டி இருந்துச்சா? என்ன பண்ண எப்படி போவாரு? சைக்கிள்ல. சைக்கிள்ல வேலை சார், சைக்கிள் பண்ணுவார்ல. நீங்க நல்லா கம்முன்னு காலையில போவீங்க, எவ்வளவு கிட்ட வர கிட்ட பார்க்கவே நடந்து போவீங்க சார். அப்பா சைக்கிள் போவாரு சார். இவ்வளவு வேலை இருக்கு. எங்க அப்பா சைக்கிள் தான் போறாரு இன்னைக்கு வரைக்கும். அதனால அவ்வளவு மோட்டர்ல காடி இல்ல. அம்மாலாம் வேலை செய்ய நடந்தாங்க சார். அவங்களாம் நம்மளாம் பண்றது இல்லையா? அங்க போன கூட காடி காட்டு போயிருவோம், நடக்க மாட்டோம். அந்த மாதிரி பார்க்கணும் சார். சாப்பாடு எஸ். எந்த சாப்பாடு? 1 2 சாப்பாடு. ரைஸ் சார். விளாடாதீங்க சார், நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைஸ் தின்னாதீங்க. இன்னைக்கு எங்க மகட்டா சார் ரைஸ் இப்படி நீட்டு சார். ரைஸ் மட்டும் நீட்டு ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அதுல நாசிகமா பண்ணி கொண்டாங்க இன்னைக்கு. இவ்வளவு நீட் ரைஸ் ஏன் சார்? இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க சார். என்ன பண்றது? அந்த மாதிரி இப்ப ரைஸ். நெக்ஸ்ட் பருப்பு. ரெண்டும் போய் நிப்பாட்டுங்க சார். இதெல்லாம் போய் எஃபெக்ட் பண்ணும் சார். யூரிக் ஆசிட் மாறும். எக்ஸசைஸ் எவ்வளவு ரைஸ் சாப்பிடுறோமோ அளவுக்கு தேவைப்பட்டதை நம்ம சாப்பிடணும். நம்ம செய்யற வேலைக்கு சாப்பிடணும். இப்ப யாருமே அந்த மாதிரி சாப்பிட எல்லாம் ஆசைக்கு சாப்பிடுறாங்க சார். எதுக்கு சாப்பிடுறாங்க சார்? ஆசைக்கு. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்க, இன்னும் கறி ஊத்திக்க, சோறை போட்டு கறி ஊத்திக்க சார். தானே பிரச்சனை. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல் இருக்கும் சார். நான் கேட்கும் போது சார், கமிங் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபுட். 1 ஃபுட் 2 ஃபுட். ரைஸ் எஸ், சாதம் எஸ். நெக்ஸ்ட் இது பருப்பு. இது ரெண்டும் ஃபுல்லா விடுங்க சார். அப்புறம் பார்ப்போம். சம்டைம்ஸ் சார் இந்த அல்ட்ரா உள்ளுக்கு மாட்டிக்க சார். அதான் ஃப்ரோசன் ஷோல்டரு மாட்டிக்கோ. பாப்பா என்ன இப்போ இங்கே வருது உங்களுக்கு? சரி, கை எடுங்க. வாழ பிடிங்க. இது வந்து வலது கால் பாதம். கை பாதம் சொல்லுங்க. சக்தி கோலே. ஏன் சக்தி தேவைப்படுதோ அவனை சக்தி கொடுத்து இந்த வலது கை பாதத்தை குணப்படுத்துங்க. இடது கை பாதத்தை குணப்படுத்துங்க. சுத்துங்க. 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அப்படியே செய்யுங்க. நான் செக் பண்றேன். அவங்க செய்யறத செக் பண்றேன். நான் ஹீல் பண்ணல, செக் பண்றேன். உங்களுக்கு எல்லாம் எழுதி போகணும். இந்த பண்ண எல்லாம் போவோம், செக் பண்ணுவோம். இங்க ஃபைன் இருக்கு, இங்க ஃபைன், இங்க ஃபைன். இங்க வந்து குறையுது. இங்க வெளியே வந்துருக்கு.
வழி வலி இல்லை போச்சு. திடீர்னு வந்துச்சு. வலி போச்சு இப்ப வலி போச்சு. அந்த கார்டு போன பிறகு நம்ம சொன்னாங்க ஹீல் ஈஸியா ஹீல் பண்ணிடலாம், சௌரியமா ஹீல் பண்ணிடலாம். சரிங்களா? போச்சு. ஓகே சார். இப்ப உங்க நம்னஸ்க்கு போய் சாப்பாடு மாத்துங்க சார். அப்புறம் ஹீலிங் என்ன செய்யும்? இந்த பாம் ஹீல் பண்ணுங்க. ரிஸ்க் ஹீல் பண்ணுங்க. ஆனா முக்கியமா சாப்பாடு ஹீல் பண்ணணும் சார். ஓகே. அந்த மாதிரி அந்த கார்டு வந்த பிறகு அவர் மணி படிச்சாரு, கண்டுபிடிச்சு மன்னிப்பை பார்த்தாரு, போயிடுச்சு. சார் ஆத்மா படிக்கும். உங்க ஆத்மா ரொம்ப ஈஸி. இந்த எல்லாம் எனர்ஜி தாட் ஃபார்ம் வெரி எனர்ஜி. உங்க ஆத்மா தான் தெரியும் எக்ஸாக்ட்லி. ஓகே. நான் செக் பண்ணும்போது கார்டு போச்சு, உடனே அவர் ஹீல் பண்ணலாம். அப்பதான் நம்ம ஹீல் பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி கண்டிஷன்னா சுத்தணும். எப்படின்னா சக்தி கோலி முத சக்தி கோலி எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து இது சக்ராஸ்க்கு சக்ராஸ் சோலார் பிளெக்ஸ் சக்ராவை குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2. அந்த சைஸ் வந்து இந்த மாதிரி சைஸ், இந்த மாதிரி சுத்தணும். 1 2 1 2 3 4 5 கணக்கு வருதா? 1 2 3 4 5 நடுவில் 1 2 3 4 அடிக்க கூடாது, சும்மா நிக்க வேண்டாம். 1 2 கிளாக் வைஸ் 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 தான் சைஸ். சரிங்களா? இதெல்லாம் போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து அந்த சோலார் பிளெக்ஸ்ல சரி நீளப்படுத்துங்க. 3 சைக்கிள் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. இதெல்லாம் வந்து நாங்க வழக்கமா யூடியூப்ல டெக்னிக்ஸ்ல போட்டிருக்கோம். முடிஞ்சாக்கா தமிழ் டெக்னிக்ஸ் போட்டாக்கா நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அழகா நாங்க சொல்லி கொடுத்தோம். கண்டிஷன் அண்ட் ஹீலிங் தமிழ்ல கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? வெரி குட். இதான் கண்டிஷனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஹீலிங் ரிக்வயர்ட் என்னன்னா எங்க வலித்தோ அந்த இடத்த நீ ஹீல் பண்ண போறோம், தொட்டு ஹீல் பண்ண போறோம். நம்ம இடம் தெரியாது, இங்க வலிக்கும் உங்களுக்கு தெரியாது, பெருக்குடலா அல்லது பேங்க்ரியஸா அல்லது கால் பிளாடரா லிவரா தெரியாது. ஸோ டச் பண்ணிட்டு சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி நான் எங்க பிடிக்கணும் அந்த இடத்தோட வலியை குணப்படுத்துங்க அப்படின்னு நீ பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பண்ணலாம், மற்றவங்களுக்கு பண்ணலாம். இங்க பண்ணலாம், இங்க வலியா இருக்கும், இங்க வலியா இருக்கும். அப்பெண்டிக்ஸ் இருக்கலாம், சிறுகுடல் இருக்கலாம், பெருக்குடல் இருக்கலாம். டச் பண்ணி நீங்க பண்ண வேண்டியதான். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி எங்க தொடரணும் அந்த இடத்த வலியை குணப்படுத்துங்க. டக்குன்னு போயிடும். ஓகே சார், இதுக்கு மேல உங்களுக்கு புரியலனா போய் கடலை போய் குச்சிங்க சார். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. கடலை போய் தமிழ் கம்பா கடலை போய் குச்சிக்குவாங்க, கடலை போய் குச்சிங்க. இனிமே எவனாச்சும் கூப்பிட்டு சார் எப்படி கேட்டா பாருங்க, அவனுக்கு இருக்க அவனை போடுறது. இதுக்கு மேல என்னடா கதை எனக்கே தெரியல சார். கூப்பிட்டு எனக்கு மூட்டு வலி அது வரைக்கும் இதே தான் சார் எல்லாம் தமிழங்கெல்லாம். உண்மை சாப்பாடு நிப்பாட்டுங்க, போய் நிப்பாடுங்க. அந்த அந்த முறை அந்த நேரத்தை அந்த ஓம்படிக்கார என்ன பேரு சார்? மிக்சர் பண்ணல, ஓம்படி நம்ம சார் முறுக்கு, அரிசி, எண்ணெய், உப்பு, அவ்வளவுதான். ஓமம் கூட தெரியாது. அந்த காலத்துல ஓமம் நல்லா போட, ஓமமே இருக்காது முறுக்கலாம். வேற லெவல் போய் எங்க ஊருக்கு தான் மலாய்க்கார முறுக்கு செய்யலாம். என் பிள்ளை அதிர்ஷ்டம் பண்றான், அதிர்ஷ்டம். அதை வேற நெய்ல சுடுறது. எங்க அம்மா நெய்ல சுடுவாங்க, நல்லா சூப்பரா இருக்கு. நெய் உருண்டை நெய்ல போட்டு பண்ணிருது, நெய் உருண்டை. அத சீனி சார், அப்படி சீனி போட்டு அப்படியே நெய் போட்டுவாங்க. இந்த சீனி சாப்பிடுற மாதிரி சார் தேவையாதெல்லாம் இல்ல. யார் கண்டுபிடிச்சது இந்த மாதிரி சாப்பாடுலாம்? அவன் போய் உதைக்கணும் சார். இதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுல வர 10 அங்கேருந்து மட்டன் கொண்டு வரீங்க, என்னது லட்டை கொண்டு வரீங்க, ஜிலேபி, லட்டு, ஜிலேபி, குலாப் ஜாமுன். ஒரு வீட்டுக்கு போறேன் சார், மொதல் வாட்டி போறேன், இந்தியாவுக்கு போறேன். கொண்டு போய் சாப்பிட போட்டு ஜிலேபி கொடுக்குறாங்க. ஜிலேபில குலாப் ஜாமுன் அப்படியே என்ன அப்படியே மதுங்குது, என்ன சீன் தண்ணில. மேடம் என்ன மேடம் இதெல்லாம் எல்லாரும் சாப்பிட? மேடம் நான் சாப்பிடாது, எனக்கு பிடிக்காது. இல்ல சரி சாப்பிடணும் சார், ஸ்வீட் சார். ஏய் எப்ப இந்த ஸ்வீட்லாம் வந்துச்சு உங்க நாட்டுல?
என்னைக்கு வெள்ளக்காரன் வந்தோன்னோ டிசர்ட் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஆனா யாரும் உழைக்கல, உங்க அப்பா தாத்தா மாதிரி யாரும் உழைக்கல. எல்லாமே இந்த மாதிரி பண்ணா ஏன் வியாதி வராது? எல்லாம் வியாதி வரும் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஹீலிங் இஸ் டன் பை ஷோயிங் தி பிங்க் ஒன். ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் மேஜிக் ஒன் ஃபார் ஹீலிங். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவனை சக்தி கொடுத்து பேர் சொல்லும். ஏன் என்னோட சோலா பிளேஸ், அதாவது என் மகனோட, அதாவது தெரிஞ்சவங்க யார் பேரு சொல்லி நீ செஞ்சாலே போதும், நடக்கும். நன்றி நன்றி நன்றி. சிம்பிள் ஈஸி. ஆனும் இது ரொம்ப வாட்டி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எது பாடியை ஸ்டாப் பண்ணுது? நம்பர் ஒன் கார்ட்ஸ், அதாவது எது தமிழ் என்ன போட்டுருக்காங்களா? உடம்பு தன்னை தன்னை தானே குணப்படுத்துவதை தடுப்பது எது? அதாவது நம்ம உடலை எது வந்து குணப்படுத்த தடுக்குது? What stop the body from healing? Number one, cords. Cords வரும், ஒன்னும் பண்ண முடியாது, வெட்டிலாம் வீச முடியாது. வெட்டி வேணா நியூட்ரலைஸ் பண்ணா எப்படின்னா அந்த மண்ணி பறிக்க படிக்கணும். இது படிச்சாதான் மாறி வரும் மண்ணி பறிக்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளாக் மேஜிக், செய்வனை, சாபங்கள். வென் மேஜிக், ஒயிட் மேஜிக் இங்கிருந்து வரும். அந்த அவர் ஆசிரியர் வந்திருக்கு, ஒரு குருடைய வரும். அந்த மாதிரி வரும்போது உங்க ஆத்மா பிடிக்காது, வலிக்கும். நெக்ஸ்ட் வந்து தப்பான சாப்பாடு, அளவுக்கு மாதிரி சீனி, அளவுக்கு மாதிரி கொலஸ்ட்ரால், அதே மாதிரி எண்ணெய் சத்துங்கள். உங்க ஊர்ல வடைய அமுத்தல் அவ்வளவு எண்ணெய் வரும். எவ்வளவு படம் பிடிச்சி போட்டிருக்கேன். கன்னியாகுமரிக்கு போறேன், அந்த வடை அமுத்துறேன், மீன் வாசனை அடிக்குது. விவேகானந்தா ஹால், விவேகானந்தா ஆசிரம், மீன் வாசனை. என்ன சார் மீன் வாசனை இருக்குது? இல்ல சார் இது நல்ல எண்ணெய் சார். யோ போயா, நல்ல எண்ணெய். பார்த்தாக்கா எங்கேயோ அந்த ஹோட்டல்ல மீன் பொரிச்சிருப்பானுங்க. அந்த எண்ணெய் கொண்டு வந்து இங்க வந்து வடைய பொரிக்கிறானுங்க. மீன் வாசனை சார். நான் சொன்னேன் மேடம், எனக்கு மீன் சாப்பிட எனக்கு தெரியும் வாசனைய, இது மீன் வாசனை. அந்த மாதிரி எல்லாம் வரும். சால்ட், அளவு மாதிரி உப்பு, அப்புறம் அளவுக்கு மாதிரி சாந்து, ஸ்பைசி சாந்து, மிளகா தூள், அப்புறம் சாந்து, கோழி கறி, மீன் கறி போடுவாங்க. என்ன பேர் சாந்தா? மசாலா, மசாலா சாந்து, மசாலா தூள் பயங்கரமா. நீங்க சரி சரி செத்து போயிடும் சார், போய் போடுங்க நானும் செத்து போயிடும். அந்த மாதிரி. அப்புறம் வெள்ளை மாவு, பரோட்டா, வெள்ளை மாவு, அப்புறம் பிட்டு, அது பிட்டுனா கசப்பு தன்மைகள், அது மாதிரி கசப்பு தன்மைகள். அப்புறம் டூ மச் பிரிசர்வேட்டிவ், அதாவது இந்த லேஸ் வேணா சார், அந்த லேஸ் எல்லாம் இந்தியாவில் பயங்கர லேஸ் இருக்கும், என்னமோலாம் இருக்கும் இந்தியாவில். குறுக்குரே, குறுக்குரே அது ஒரு சாப்பாடு சார், குறுக்குரே அதெல்லாம் இருக்கும் பயங்கரமா. லேஸ் என்ன பண்ண போகுது? வெள்ளக்காரன் வந்து சம்சாம் எல்லாம் வந்து உங்ககிட்ட காட்டு, உங்க உடம்பு தான் வியாதி ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு கெட்ட பழக்கம், புகை பறிக்குது, தண்ணி போடுறது, பான் சாப்பிடுறது, சூதாடுறது, இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணும். வெத்தலை சாப்பிடுறது, பான் சூ பண்ணுறது, புயலை போட்டு வாயில போட்டு மென்றது, இதெல்லாம் எங்கேயும் ஓட முடியாது, வந்து பிடிக்கும் பாருங்க. அப்புறம் புயல காசு தான் பத்தாது, மருந்துக்கு பத்தவே பத்தாது. நெக்ஸ்ட் வந்து ராங் இமோஷன், மனம் தாழ்ந்தல். என்ன சொல்றது? ராங் இமோஷன், மனக்கவலைகள், மன உணர்ச்சிக்கால இந்த மாதிரி வரும். வீட்டுல பிரச்சனை, பொண்ணு பேச மாட்டா, அம்மா சொத்து கொடுக்கல, அம்மா ஓடி போயிட்டா, பொம்பளை ஓடி போயிட்டா, வீட்டுக்கு வர மாட்டா, அவங்க அம்மா தங்குறா, இதெல்லாம் வந்து மன உளைச்சல். உள்ளுக்கே இது வரும், வெளியேந்து கூட வரும் நம்மளுக்கு. ஏதோ ஒரு நடக்குது, வீட்டுல நடமாடுது, சாப்பிட முடியல, சாப்பிட பசி வருது, இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து இம்யூன் சிஸ்டம், என்ன போடுது சார்? நோய் தடுக்க சக்தி குறைவு, உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அது வரும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ சஜஷன், என்ன போடுது சார்? சுய பரிந்துரைகள். எங்க அம்மாக்கு வரும், இதுக்கு மருந்தே இல்ல, நான் செத்து தான் போகிறேன், கேன்சர் வந்துருச்சு,
இதெல்லாம் நீங்களே சொல்லிட்டு நீங்களே பண்ணுங்க. மருந்து இல்ல, எங்க அப்பாவுக்கு வந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இது இருக்கு, எங்க அப்பாவுக்கு அதே மாதிரி நீங்களே பண்ணும்போது இதெல்லாம் வந்துடும். ஆட்டோ சஜஷன். இது மருந்தே இல்ல. லூப்பஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்டீரியா, வைரஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா தான் நம்மளோட உடம்பு வந்து பண்றது. நெக்ஸ்ட் வந்து கர்மத்தினால வந்த வினைகள். கர்மத்தினால வந்த வினைகள். ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், செலபரி பால்சி, கை கால் வராதவங்க, கண்ணு தெரியாதவங்க, வாய் பேசாதவங்க, இதெல்லாம் செலபரி பால்சி, கார்மிக் கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமெம்பர், உங்க உடல் வந்து தன்னால குணப்படுத்த ஆசைப்படுது. எல்லா உடலும் தன்னால குணப்படுத்த ஆசைப்படுது. இதுதான் ரூல் நம்பர் 1. இதை நல்லா கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்க ஹெல்த், உண்மையிலே உங்க ஆரோக்கியம் உங்க கையில இருக்கா இல்ல மருத்துவர் கையில இருக்கா? உங்க கையில இல்ல, யார் கையில இருக்கு? குணப்படுத்த தன்மை. நெக்ஸ்ட் வந்து உங்க கையில தான் இருக்கணும். முத உங்க உடலை புரிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு நல்லதா செய்யுங்க. உங்க உடலுக்கு கண்டதான் உள்ள போடாதீங்க. அதனால பீரியட் சிம்பிளா ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள், இலவசமா ஃப்ரீயா கொடுக்கலாம். இருக்கும், கத்துக்குங்க. ஒரு மித்தக்கார எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். எல்லாம் குடும்பமும், நீங்களும் உங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும். நெக்ஸ்ட் என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கணும். அதான் ஸ்டே ஹேம் தமிழ்ல போட்டுருக்கு சார். மற்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எஸ், ஸ்டே ஹெல்தி வித் பீரியட்ஸ். சிம்பிள். நம்ம எல்லாமே கத்து கொடுக்கிறோம். சேவன்ல இருந்து, பிளாக் மேஜிக்ல இருந்து, கர்ஸ்ல இருந்து, சாப்பாடுல இருந்து. ரொம்ப பேர் இருக்காங்க சாப்பாடை பத்தி பேச மாட்டாங்க. டாக்டர் கூட பார்த்து சொல்றான், நீ வந்து மருந்து வாங்கிட்டு போ, அவ்வளவுதான் என் வேலை. சாப்பாடுறா வேற வேலை என்ன பேச மாட்டேன். காமன் பார்ட்ஸ் ஆஃப் ஏல்மெண்ட். ஓகே, சேம் திங் மைக்ரைன் பெயின். அது பாத்தீங்களா? இங்கிலீஷ் தமிழ். மைக்ரைன் ஒத்த தலைவலி. இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ பண்ணும். இந்த பிளட் ஃப்ளோ பண்ணி வலிக்கும், பயங்கர வலிக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. மருந்து வேலை செய்யும், மாத்திரை வந்து 4 hour 6 hour வேலை செய்யும். அப்புறம் மலி வரும். ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க. சில பேர் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் வேற 40 வருஷமா கஷ்டப்பட்டாரு. அவரை பார்த்திருக்கேன், குணப்படுத்த ஆன் த ஸ்பாட். சிம்பிள். இதா பிங்களா, பேலன்ஸ் பிரீதிங், ஹீலிங் தி ஜா மைனர் சக்ரா. அவ்வளவுதான். பண்ணல நல்லா இருக்கு. யாருமே இந்த உலகத்துல ஒத்த தலைவலியோட கஷ்டப்படக்கூடாது. அதான் எங்க எண்ணம். யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஆஸ்மா. சிம்பிள். ஹீல் லோவர் த்ரோட் சக்ரா. டக்குன்னு பண்ணுங்க. ஒரு கிளென்சிங், இதா பிங்களா, ஹீல் லோவர் த்ரோட் சக்ரா. அது மேல போட்டா லங்ஸ் ஹீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சோலார் பிளெக்ஸஸ், வயிறு. அவ்வளவுதான். எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். யூடியூப்ல போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் வந்து பிளாக் ஆகும். பிளாக் பண்ணது ரத்தம் போவாது. இதான் பிளாக்ஸ். எதனால வந்துச்சு? உங்க வனஸ்பதி, உங்க நெய், என்னது தோசையா? நெய் தோசை. என்ன தோசை இருக்கு இந்தியால? நெய் தோசை பொடி. நெய்யை போட்டு பொடியை போட்டு சாப்பிடுறது எல்லாம் இங்க போவோம். எல்லாம் போய் மாட்டிக்கும். இதெல்லாம் அனிமல் ஃபேட். அனிமல் ஃபேட் போடுவோம், எல்லாம் போய் மாட்டிக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. இப்பே ஆரம்பிங்க. மாட்டுச்சு வெளியே ரொம்ப கஷ்டம். அவன் என்ன பண்ணுவான்? ஸ்டெண்ட் போடுவான், இல்லாட்டி பைபாஸ் பண்ணுவான். பைபாஸ்னா அப்படியே இங்க ஒரு வெட்டி போடுவான். இங்கே நரம்பு இங்கே இருப்பான், நரம்பு 1 மீட்டர் எடுத்த பிறகு போடுவான். ஒரு சின்ன பிளாக்கே நரம்பு எடுப்பான். ஏன்டா நரம்பு எடுக்கிறீங்க? நரம்பு எடுப்பான், விற்பானது வெளியே. அது 1 hour ஆபரேஷனு. அதை முடிச்சுதான் இங்க விட்டு வேணுங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. சார் நாட் ஈஸி மை ஃப்ரெண்ட், நாட் ஈஸி. வேண்டாம் இதெல்லாம். இப்ப ஆரம்பிங்க. இந்த கோயில பொங்க சோறு, பியோர் கீ, கிருஷ்ணா பியோர் கீ, மைசூர் பாக் எல்லாம் போடுங்க. வனஸ்பதி எல்லாத்தையும் போடுங்க. எங்க போகுது? எல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட். I must take care of my heart also. You must take care of your heart. கடவுள் வர மாட்டாரு. பூஜை ஹார்ட்டுக்கு பூஜை பண்ணாதீங்க. பூஜை பண்ணுங்க. தட்டு கொடுங்க. கடவுளே ஒண்ணு அவரே பொங்க சோறு தின்றார நெய்யோட. உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? லட்டு விநாயகர் லட்டு லட்டா இருக்கும் விநாயகருக்கு. அவருக்கு எத்தனை கொழுப்பு இருக்கும்? அதான் வயிறு பிரசாத் இருப்பாரு. கொல்கட்டை வேற.
சரி. சைனஸ் சிம்பிள். நோஸ் சக்ரா, சிக் சக்ராஸ் இத பண்ணுங்க, உடனே ரிலீஃப் வரும் உடனே. நெக்ஸ்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், சாப்பாடுனால தான். இதுக்கு மருந்தே இல்லை. நல்லா கேட்டுங்க, மருந்தே இல்லை. பாருங்க இந்த மாதிரி ஆயிரம் உடம்பு வெளுப்பு என்ன பண்ண, படுத்த படுக்கதான் அடக்க முடியாது. 4 கால அப்படி எத்தனோ பேர் ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஒரு லேடி இருக்காங்க சார், நடக்க முடியாதான். இன்னைக்கு ரொம்ப நன்றி சார். சார் நீங்க சொன்ன மாதிரி மாத்தினேன் சார், இந்த எம்சிஓல இந்த லாக்டவுன் மாத்தினேன். ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஓகே டுடே. அப்படியே அவங்க சொன்னாங்க. அவர் ஆடியோ கூட என்கிட்ட இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம், நடக்க ஒரு கால் எடுத்து முடியாதான், அவ்வளவு வலி உடம்புல. போய் நிப்பாட்டினாங்க. ஸ்டாப் ரைஸ், ஸ்டாப் டால், ஸ்டாப் புலிங், ஃபினிஷ், ஃபைன் டுடே. 3 months டன். நீங்க தான் மாறணும். எவ்வளவு சொல்றது உங்களுக்கு தான், என்ன கேட்க போறீங்களா நீங்களா? நேரத்துக்கு மீன் குழம்பு, அது புளிச்ச தோசை கூட சூப்பரா இருக்கும். வத்த குழம்பு, வெங்காய குழம்பா, வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு, வெந்தய குழம்பு, வெந்தயம் வாயில போடக்கூடாது, அது குழம்பு வேறையா? ஐயோ இது பாருங்க சார், ரூமத்தால் ஆர்த்ரைட்டிஸ் என்னாச்சு, எலும்பு காணா போச்சு. எங்க போனுச்சு அந்த எலும்பு? எங்க போச்சு சார்? புலி சாப்பிட்டுருச்சு. எலும்பு ஊர்க்கா, மாங்காய் ஊர்க்கா, மாங்காய் சட்னி, இதான் நடக்கும். உரப்பு ஒன்னும் பண்ண முடியாது. இது இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். அது ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட். அது ஜாயிண்ட் ரிப்பேர் பண்ண வேண்டிய இடமே இல்லை, எல்லாம் போச்சு. ஃப்ரோசன் ஷோல்டர் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃப்ரோசன் ஷோல்டர் தான். ஓகே. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், உடம்பு பூரா வலி, மண்டையில இருந்து கால் வரைக்கும் வலி. எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க சார், உடம்பு பூரா வலி சார். மேடம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். போயிட்டு முத சாப்பாடு ஒரு 4 நாள் பட்டி கிடக்கு மேடம், எல்லாம் சரியா போயிடும். 4 நாள் பட்டி. யார் பட்டி கிடக்குறா? ஓ என்னால முடியாது, போங்க வீட்டுக்கு, சரியா போச்சு. எனக்கு என்ன சாதம் முடியாது, சாதமா முடியாது சார், சாதம் சாப்பிடணும் சார். எனக்கு என்ன சாப்பிடுறது? அதே தான் பேச்சு. வேற என்ன சாப்பிடு, வேற என்ன சாப்பிடு, வேற இதே தான் பேச்சு. தண்டு, தண்டு இதுதான் வலிக்கும். எந்தமா இந்த எலும்பு தான் ஃபுல்லா போலி தூக்கிட்டு இருக்கு. இது நவரம் ஸ்லிப் டிஸ்க். இந்த 7 சி L1 L2 L3 L4 S1 S2 இந்த நவரம். இது வந்து ஸ்கைனடிக் பெயின். அப்படியே வரும், இங்கே ஜாயிண்ட் அப்படியே வரும், ஃபுல் கால் வலி. நெக்ஸ்ட் நீ மூட்டு வலி. மாமிஸ் எல்லாம் உட்காந்து சீலை பார்த்து நல்லா சாப்பிட்டுருந்தானே, எல்லாம் மூட்டு வலிக்கும். அந்த ஆசிட் போய் அப்படியே அரிச்சோம், உடம்பு பெருத்துறோம். சாப்பிட்றனால தான். எல்லாம் பேய் ஆரம்பிங்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணலாம். எங்க வேணுமா இருக்கலாம். அவரை திங்க் இப்ப நான் இருக்கேன், நான் வந்து எங்க அப்பா செய்ய போறேன். ஓகே. எங்க அப்பா நினைக்கிறேன்னா, எங்க அப்பா தான் ஓரா கிளான்சி, எங்க அப்பா ஃபுல்லா செய்யறாரு. செஞ்சு முடிச்சுட்டு எங்க அப்பா திரும்ப நினைக்கிறேன், எங்க அப்பா திரும்பி பாக்குறாரு. பண்ணியாச்சு, ரைட்டா? பண்ணி முடிச்சு எங்க அப்பாவுக்கு இதா பைக்கிறேன். இப்ப நான் எங்க அப்பாவுக்கு செய்யறேன், இதா பைக்கிறேன். எவ்வளவு நாள் எடுத்துச்சு? 30 செகண்ட்ஸ். முடிச்சாச்சு. டன், பினிஷ், டன். ஆனா மன்னிப்பு யார் படிக்கணும்? அப்பா. நான் படிக்க முடியாது, அப்பாக்கு அவர் தான் படிக்கணும். அப்பா தான் படிச்ச பிறகுதான் நான் ஹீல் பண்ணலாம். இப்ப கேட்பாரு, அப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா. அப்பா வயிறு பிடிங்க, சக்தி கொடு, எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடு. எங்க அப்பா எங்க தொடரோ அந்த இடம் வலிய குணப்படுத்துங்க, அவ்வளவுதான். ஆனா மூட்டு எல்லாம் கொஞ்சம் வேலை கூட. அதாவது இந்த சோல்களை ஹீல் பண்ணா நம்ம போகணும், பண்ணலாம். ஆனா அவர் கார்ஸ் இருக்க கூடாது. அவர் மணி படிச்ச பரிச்சு சில பேர் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி உட்காரணும், இந்த பிளாக் பெஞ்சுக்கு உட்காரணும். அடுத்து இன்னைக்கு வந்து இந்த மந்த் வந்து ஓஷன் அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி தான் நம்ம செய்ய போறோம் பௌர்ணமி. அந்த டைம்ல உட்கார பிறகு ஹீல் பண்ணலாம். ஆனா 7 நாளைக்கு மணி படிக்கணும். அந்த தகுந்த பேஜ் 1வது 2வது 3 கல்யாணம் பண்ணாக்கா 3 4. அப்ப யாராரு எனக்கு பிடிக்கலையோ, என் குடும்பத்துக்கு பிடிக்கலையோ, எங்க வேலை அந்த மாதிரி சொல்லி படிக்கணும். யாராச்சும் படிக்கும் போது பிராக்கெட் வரும். அந்த பிராக்கெட்ல
என் குடும்பத்தை பிடிக்காதவங்க, என் வேலை சம பிடிக்காதவங்க, என்னை பிடிக்காதவங்க, அந்த மாதிரி ஃபுல்லா படிக்கணும். பேர் போடக்கூடாது, உன் பேர் தெரியாது. படிச்ச பிறகு 7வது நாள், அந்த 7வது நாள் 3 மணி படிச்ச பிறகு 31ஆம் தேதி வந்து நீங்க உட்காந்தாக்கா 9 மணி கணக்கா நாங்க டைம்ல போட்டுப்போம், நாங்க வெளியே இருக்கோம் அந்த பிளாக் மேஜிக். சரிங்களா? லிசன் கேளு. ஓகே, நைஸ். இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபுல்லா பண்ணணும். போட்டோலாம் முடியாது, நான் போட்டோ பண்றேன் அதான் முடியாது. ஃபுல்லா நினைச்சு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அந்த பர்சன் எங்க வேணுமா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து I am doing all getting back. இது வந்து ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப செல்ஃப் ஹீலிங் இஸ் தான். எப்படின்னா நம்மளுக்கு சொந்தமா செய்ய போறோம். எப்படி டிஸ்டல் ஹீலிங் பண்றோங்களோ அதே மாதிரி நீங்க சொந்தமா செய்ய போறீங்க, நினைச்சு செய்ய போறீங்க, இடாப்பிங்களை பண்ண போறீங்க, நீங்க தான் மணி படிக்கணும். ஓகே, சரிங்களா? அதே மாதிரி தான் சிம்பிளா. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹீலிங் ஆபீஸ். ஆபீஸ் கொஞ்சம் ஆபீஸ் நெகட்டிவா இருக்கும், நீங்க போயிட்டு ஆரா கிளாசிங் பண்ணலாம். ஆபீஸ்க்கு சக்தி கோலு எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ இந்த ஆபீஸ்ல இருக்க தீய சக்திலாம் எரிச்சு பொசிக்கிறீங்க. burn and blaze away all the negative from my office or house. அப்ளை பண்ணுங்க. இந்த ஹாலு, அப்புறம் சைட்டு, இந்த சைட்டு, அப்புறம் ரூஃப், இந்த பெட், அப்புறம் ஃப்ளோர், அப்புறம் ஒரு ரூமா பண்ணும். அந்த காலம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு மஞ்சள் எடுத்து தெளிப்பாங்க, அப்புறம் சாம்பிராணி ரூமா சாம்பிராணி போடுவாங்க. அதெல்லாம் கிளென்சிங் ப்ராசஸ். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா அந்த அந்த புகை கூட இல்லாம செய்யறோம். அந்த புகை எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஹீல் பண்ணலாம். இந்த வார்னை வச்சு சொல்லணும். இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, தீய சக்தி, ஆத்திரமான ஆங்கேசமான எனர்ஜி சொல்லலாம். எங்க எனர்ஜி, டிசப்பாயின்மெண்ட், தமிழ்ல நீங்க பாத்துக்கங்க என்ன இருக்கோ. என்ன சார் டிசப்பாயின்மெண்ட்? வருத்தம். போடுங்க டாக்டர் புள்ள அவர் ரொம்ப நெகட்டிவா இருப்பா, ஃப்ரஸ்ட்ரேஷன் எனர்ஜி, ஆங்கர் எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க கீல் பண்ணலாம். ரூமா போனோம். ஆனா ஆபீஸ் போகும்போது பார்த்து போங்க. பண்ணும்போது டிவி பார்ப்பான். நீ காலையில் போறீங்க, போஸ் என்ன பண்ற, நீ மாய மந்திரம் போறீங்க ஆபீஸ் வந்துட்டு ஓனர் பண்ணலாம், நீங்க பண்ணாதீங்க, பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. நீ காலத்திலே பண்ணுவீங்க, கிளீன் பண்றேன் என்ன நடக்கும்? ஓனர் என்ன பண்ற நீ, அந்த மாதிரி அந்த நிலைமை நீ போக கூடாது. நீங்க டிவைன் ஃபயர் சொல்லுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து can come from inside. அதாவது அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருந்து வரும், உங்க நேபர்ஹுட் வந்தோம், அந்த மாதிரி வரும். சோ நல்லா க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து anger, disappointment போடுங்க. வருத்தம், ஆத்திரம், கோபம், ஈகோ, மன அழுத்தம், பொறாமை, பெருமை, ஈகோ, தமிழ் ஈகோ, தமிழ் எதிர்மறை, எல்லாமே இருக்கு. மந்திரம் இது நாங்க ஷேர் பண்ணுவோம், நீங்களே போய் பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சார்ஜ் ட்ரிங்க் வாட்டர், தண்ணியை நம்ம சார்ஜ் பண்ணி குடிக்கலாம். அத நம்ம உடல் வந்து 75% வாட்டர். நம்ம உடல் எவ்ரி செல் வாட்டர். உங்க எண்ணங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சொல்லி கொடுத்துறேன். வாட்டர் வந்து பிராணா ஃபீல் பண்ணா சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடு. இந்த குடிக்கிற தண்ணிய கணக்கா எனர்ஜைஸ் பண்ணி சக்தி கொடுத்து என் உடலுக்கு போயிட்டு என்னோட உறுப்புகள் வந்து குணப்படுத்துங்க. கிட்னி சொல்லலாம், ஹார்ட் சொல்லலாம், நல்லா பிளஸ் பண்ணிட்டு நீங்க குடிங்க. உள்ளுக்கு போய் கிளீன் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு healing one become powerful required to energize the water with healing energy to heal and rejuvenate whatever you want to say. என்ன ஒண்ணு சொல்லலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து வான், அது யூசஸ் வான். மருந்துகளை ஹீல் பண்ணலாம். டாக்ஸிக் எக்கச்சக்க வரும். சக்தி கோல எவ்வளவு சக்தி தேவைப்படும் அவ்வளவு சக்தி கொடுத்து மருந்துல இருக்க டாக்ஸிக் எனர்ஜிலாம் குணப்படுத்துங்க. அதை எரிச்சு பொசிக்கிறீங்க பண்ணும் மருந்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கிளென்சிங் ஆஃப் காஃபி, டீ. காஃபில ரொம்ப சத்து இருக்கும். நீங்க காஃபி, டீ எல்லாமே பிடிக்கும். அதுக்கு ஊருக்கெல்லாம் கிளீன் சாப்பிடாதீங்க. புளி மீன் கறி ஹீல் பண்ணும் சார் சொன்னாரு. மீன் கறி ஹீல் பண்ணாலும் முடியாது, அதெல்லாம் உள்ளுக்கு தான் போகுது. அந்த கேஸ்ட்ரிக் பெயின் பிடிக்காது, ஆனா வேற மாதிரி வேலை செய்யும். அந்த ஆசிட் போகும், அந்த கேஸ்ட்ரிக் பெயின் வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கிளென்சிங் ரிமூவிங் எனர்ஜி ஃப்ரம் தி ஃபுட். சாப்பிட எனர்ஜிலாம் வெளியாக்கலாம்.
செக் பண்ணி பார்க்கலாம், ஓன் செக் பண்ணி பார்க்கலாம். இது நெகட்டிவ் இருக்கா, இமோஷன் இருக்கா, எடுத்து சக்தி கோலே சக்தி போட சக்தி கொடுத்து சாப்பிட தீய சக்தி எல்லாம் எல்லாத்தையும் விரிச்சு போச்சுங்க. சில வீட்டுக்கு போவீங்க, அவங்களுக்கு பிடிக்காது அந்த சார், வீட்டுக்கு அதே சார் பிடிப்பா, சார் பிடிக்காது சார், சில சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும், சார் சாப்பாடு ரொம்ப மோசம் இருக்கும். அவ ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி போட்டிருப்பான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு போன் ஸ்டிக்கர்ஸ், அதாவது இந்த மாதிரி போன் ஸ்டிக்கர் கொடுப்போம். கிளாஸ் வந்த பிறகு போன் ஸ்டிக்கர் கொடுப்போம். அந்த போன் ஸ்டிக்கர் எடுத்து நீங்க போனை வச்சு நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் இது காசு கொடுத்து வாங்கணும். இன்னொன்று ஃப்ரீயா கொடுப்போம். ஃப்ரீயா கொடுக்கறது வந்து இது கிளாஸ் வந்த பிறகு இந்த மாதிரி கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுப்போம். போனை வச்சுக்க வேண்டாம். அந்த மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கர். அது லேப்டாப்புக்கு பெரிய பெரிய ஜாமான் பாய்க்கலாம். இது வந்து ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கர். இது பணம் கொடுத்து வாங்கணும். அது ஃப்ரீ, அது ஃப்ரீயா வச்சுக்கலாம். சரிங்களா? வெரி குட். ஓகே, ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு அது யூசர்ஸ். கிறிஸ்டலை கிளீன் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கிளீன் பண்ணலாம், கிறிஸ்டல் எனர்ஜி ஃபுல்லா வெளியாக்கலாம். ரொம்ப நெகட்டிவ் இருக்கும், அதை கிளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி. இப்படி பண்ணோம், இந்த கை இதை பண்ணீங்க, அவங்களுக்கு காசு வராது. இதான் எடுத்து பிடிங்க சார், எடுத்து பிடிங்க பிடிங்க. இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி செய்யணும். 10 வாட்டி நாக்கா சொல்லிட்டு 1 2 மூச்சு எடுத்து மூச்சு விடணும். 10 வாட்டி. பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாருக்கும் பரவாயில்ல. இந்த மாதிரி அறிக்கை இருக்கும், அதுல போட்டிருக்கோம் ப்ராஸ்பெக்ட் எனர்ஜி. அது எப்படி பிடிக்கணுமா, இது இல்ல, ஆனா இது இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். இதே மாதிரி கையில இப்படி பிடிக்கணும், பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கணும். சொல்லணும் பணம் நல்லது, பணம் மிக மிக நல்லது, எனக்கு பணம் தேவைப்படுது, என் குடும்பத்துக்கு பணம் தருது, எங்க நிர்வாகத்துக்கு பணம் தருது, எங்க நாட்டுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஃபுல்லா படிக்கணும். சில பேர் 3 வாட்டி படிக்க, சில பேர் கூட படிக்கணும். இந்த படிக்கும் இந்த பணம் எனர்ஜி நம்மளுக்கு வரும். நம்ம தப்பா பணம் என்னங்க இருக்கும். இந்த தியானம் பண்ணவங்களா அவங்க ஒன்றும் தேவையில்லை. அவங்களாம் ஒன்றும் பண்ண சும்மா அந்த குருஜியை போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒண்ணுமே, அவங்களாம் பணம் தேவையில்லை. பணம் மிக மிக முக்கியம். நாட்டுக்கு பணம் முக்கியம். இப்ப நாட்டுல பணம் எங்க போகுது? சீனாக்கு போகுது. எப்படி போகுது? எல்லாமே ஹேண்ட்போன் வச்சிருக்கீங்க. அந்த ஹேண்ட்போன் எதனால இருந்து வருது? சீனால இருந்து. எவ்வளவு காசு வாங்குறீங்க? எல்லாமே அந்த நாட்டுக்கு போகுது. வேற யாரும் போன் செய்யறா? கோரியாக்காரன். வேற யார் செய்யறா? ஐபோன் அமெரிக்காரன். ஆனா அந்த போன் எங்க இருந்து வருது? சீனால இருந்து வருது. ஐபோன் எல்லா காசும் அவங்க போகுது. அவன் காசு வான்னு சொல்றான். நம்ம என்ன பண்றோம்? பூஜை பண்ணிட்டு இருக்கோம். தியானம் பண்ணிட்டு இருக்கோம். காட்டுல உட்காந்துக்கிட்டு ஒண்ணு வேண்டாம், நான் உட்காந்து போறோம். எனக்கு ஒரு பேசி ஒரு கோமணம் போட போதும். ஒரு கோமணம் அவன் அண்டை வேலை ஸ்டைலா போட்டிருக்கான் சார். அண்டை வேலைலாம் ஒரு கோமணம் ஒண்ணு வேண்டாம், ஒரு வேலை சாப்பிடா அப்படியே போக போல நடந்துருக்காங்க. எப்படி காசு வர போகுது? சார் காசு ரொம்ப முக்கியம். நான் காசு இல்லைன்னா நான் எங்கே வர முடியாது, கத்துக் கொடுக்க முடியாது, இந்த மோனை செய்ய முடியாது. காசு எல்லாத்துக்கும் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் அந்த தாட் உங்களுக்கு தேவைப்படுது. மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Everybody needs money. I need money. Prana while he needs money. பாத்தீங்களா? அதாவது இந்த பேஜை மறக்காதீங்க. இந்த கேரளா வாங்கும்போது இதுல இருக்கும். பிச்சு லேமினேட் பண்ணிருங்க, போடுங்க, படிங்க. Money is good. Money is super good. I need money. My family needs money. My company needs money. My city, my country needs money. Everyone in money flow into my life, flow into everyone's life. நம்மள bless பண்ணோம், மத்தவங்கள bless பண்ணோம். வெச்சி படிக்க என்னடோ அவ்வளவுதான். எல்லாத்தையும் பண்ணுங்க, இதையும் பண்ணுங்க. மழை இந்தியாவுக்கு மழை தேவைப்படுது. செய்யுங்க, வீட்டுகளில் வைங்க, சொல்லுங்க மழையே வா, வீட்டு இந்தியாவுக்கு வா. இங்க ஆத்துல போங்க, ஆத்துல போங்க, ஃபுல்லா போங்க. விவசாயம் எங்களுக்கு தேவைப்படுது. மன்னிப்பு கேளுங்க. இயற்கை பண்ண மன்னிப்புலாம் கேளுங்க. இயற்கை எவ்வளவு மன்னிப்பு, இந்த இயற்கைக்கு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். பட்டாசு வெடிக்கிறோம், சவுண்ட் வருது,
இயற்கையில ஓடி போயிடும். ஆத்துல போயிட்டு கழிவுல வீசுறீங்க, எல்லாமே அங்கதான் வீசுறீங்க. என்ன பண்ண காத்து அப்படியே காஞ்சி போயிடும். ஆத்து எல்லாம் பண்ணாதீங்க. உயிர் இந்த பூமிக்கு ஆத்தம் உயிர். அந்த ஆத்தலமா தள்ளமா ஒண்ணு மழையாது. சரிங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி. இன்னொரு பாட்டு இருக்கா? பாட்டா? Okay, guys. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.